எத்தனை பேர் ஆயத்தமாக வந்திருக்கீங்க? ஆமென். பாஸ்டர் அம்மா சொன்ன மாதிரி இருதய சுகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ஃபிசிக்கல் எல்லாருக்கும் ஆர்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும்ல, தெரியுமா? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நெஞ்சை பொளந்து என்ன பண்ணுவாங்க? அந்த ஆர்ட் ஃபிசிக்கல் ஆர்ட். அது என்னது? சரீர பிரகாரமான இருதயம். ஸோ அந்த இருதயத்துக்கு உணர்ச்சி இல்லை பாருங்களேன். அது என்ன பண்ணும்? லப்பு டப்புன்னு உயிர் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? உணர்ச்சி இல்லை. அது ஃபிசிக்கல் ஆர்ட். ஆனால் நம்ம பேசுகிற ஆர்ட் நம்ம ஆழ் மனது. நம்ம என்னது? ஆழ் மனது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆழ் மனதில் இருக்கிற காரியங்களை நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான், அதுக்கு பேர் தான் என்னது? ஆர்ட் ஹீலிங். ஸோ அவர் சில பேரை பார்த்து சொல்லுவோம் பாருங்களேன், கல்லான இருதயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட ஃபிசிக்கல் ஆர்ட் கல்லாக இருக்கா? இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் மனசு கல் மனசு. அதான் என்ன சொல்லுவோம்? கல்லான இருதயம். அவர் என்ன பண்ண முடியாது? உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இப்போ எல்லோரும் வந்திருக்கீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒன்று உங்கள் கணவன் மனைவி அப்படி வந்திருந்தா ஓகே, இல்லைன்னா சரி எனக்கு கணவன் இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள், அப்படி அவங்க பக்கத்தில் உட்காருங்களேன். கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி ஆபிரகாம் பிரதர் அவங்க பசங்க ஓகே. பிரதர் நீங்கள் இப்படி வந்துடுங்க. எஸ்தர் சிஸ்டருக்கு அங்கே இடம் விட்டுருங்க. டேவிட் முன்னாடி வந்துடுங்க. பிரசாந்த் நீ பின்னாடி போய்ப்பா, அங்கே எஸ்தர் ஆண்டி உட்காரணும். அப்படி உட்காரு. சரி. ஏன்னா இது ரொம்ப இப்போ நம்ம பேச போகிற காரியத்துக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸ்டீஃபன் நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க? கேரிஸ் நீங்கள் நடுவில் வந்துடுங்க. லதா சிஸ்டர் அங்கே போங்க, கிரேஸ் பக்கத்தில் போங்க. ஸோ ஏன்னா நம்ம உறவுகள் சம்மந்தமாக பாருங்களேன், வெளியாட்கிட்ட என்ன இருக்கலாம்? ஈஸியாக கார்டியலாக இருக்கலாம். ஏன் சொல்லுங்கள்? சமாதானத்தில் இருக்கலாம். ஏன்னா அவங்கள எப்பயாவது தான் என்ன பண்ணுறோம், வாரத்தில் ஒரு நாள் பார்க்குறோம், அன்றைக்கி கூட திரும்பி பார்க்காம என்ன பண்ணிடுறேன், போயிடுறேன். ஆனால் தினமும் பார்க்குறவங்கக்கிட்ட தான் வலிகள் என்ன பண்ணும், ஏற்படும். ஸோ அந்த வலிகள் எல்லாத்தையும் இன்றைக்கி ஏன் ஏற்படுது, அதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ வேதாகமத்தில் புது சிருஷ்டி அப்படின்னு எத்தனை பேர் கேள்விப்பட்ட? நியூ கிரியேஷன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் எப்படி இருக்கானா? புது சிருஷ்டியாக இருக்கும், நியூ கிரியேஷனாக இருக்கான். எத்தனை பேர் அதை பிலீவ் பண்ணுறீங்க, நம்புறீங்களா? ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கானா? புது சிருஷ்டியாக இருக்கு. ஸோ புது சிருஷ்டினா அவனுக்கு பழையவைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சான்? ஒளிந்து போயின எல்லாம் என்ன ஆயிடுச்சு? புதிதாக என்ன. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போனா உங்களோட இருதயமும் என்ன இருக்கணும்? பழையவைகள்லாம் ஒழிந்து போய் எல்லாம் என்ன இருக்கணும்? புதிதாக இருக்கணும். ஸோ எப்படி நம்ம புது சிருஷ்டி ஆனோன்னா, கிறிஸ்து நமக்குள்ளே என்ன பண்ணாரோம், வந்தார். அதுக்காக தான், அதனால தான் என்ன ஆயிருக்குமா, நியூ கிரியேஷனாக ஆயிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஸோ அப்படின்னா நம்ம இருதயமும் என்ன இருக்கணும், மாறி இருக்கணும். எப்படி தோணுதா? அப்படி இருதயம் என்ன இருக்கணும், மாறி இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு மாறிச்சான்னு கேட்டால் சில வழிகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அது? ஸோ இதில் என்னென்னா, புது சிருஷ்டினா இப்போது நம்மளை எந்த ஒரு தகுதி வச்சோம் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணலையா, நேசிக்கலை. புரியுதுங்களா? நம்ம ஏதாவது பண்ணோமா அவரோட அன்பை சம்பாதிக்க? இல்லை. அவர் நம்மளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன பண்ணாராம், நேசித்தார். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, நீ எப்படி இருக்கிறியோ அந்த வண்ணமாகவே உன்னை என்ன பண்ணாராம், புரியுதுங்களா? நீ இதை மாற்றிக்கோ, நான் உன்னை நேசிப்பேன் என்ன பண்ணல, சொல்லலை. நீ என்னென்ன வழிகளில் இருக்கியோ, என்னென்ன ஆழ்ந்த மனத்தாங்கல் இருக்கியோ, அந்த மனத்தாங்கல் இருந்தாலே அப்படியே இருப்பான், நான் உன்னை என்ன பண்ணுறேன், நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்களேன். ஸோ இதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, அப்படியே இருந்துடலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லு, அப்படியே இருந்துடலாம் அப்படின்றதுனால தான் கிறிஸ்துவம் என்ன பண்ணுது, என்ன பண்ணலாம், சூப்பராக சொல்லுவாங்க ஒரு நியூ இயர்லேயும், நான் என்ன இருக்கேன், புது சிருஷ்டியாக இருக்கேன், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படின்னு எல்லோரும் என்ன பண்ணுவீங்க பாருங்க, இப்போ கூட ஆட்டோமேட்டிக்காக கை வருது. ஏன்னா அது என்ன இருக்குது, வார்த்தையாக இருக்குது. ஆனால் பழையவைகள் ஒழிந்து போயினையா, பக்கத்தில் கேளுங்க, பழையவள்
ஒழுந்து போச்சா? இல்லை. எல்லா வருஷமும் 2022 அவன் எனக்கு இப்படி செஞ்சான், அந்த இது இன்னும் இருக்கா இல்லையா? இருக்குது. வருஷம் தாண்டி மாறுதா? சரி அந்த வருஷம் அந்த வருஷத்தோடு போட்டோம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ புது சிருஷ்டி ஆகிறோம் அப்படின்றது நம்ம வெறும் வார்த்தையாக என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். இப்போ நீ இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவர் ஒன்று என்ன பண்ணாராம், நேசிச்சார். பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ எப்படி இருக்கியோ அப்படியே தேவன் ஒன்று என்ன பண்ணார், நேசிச்சார். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், அடுத்தது தான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க போகிறதான காரியமாக இருக்கும். அவர் நேசிக்கிறதுனால, திருப்பி பக்கத்தில் பேசுவோம், அவர் நேசிக்கிறதுனால நீ அப்படியே இருக்க மாட்ட. எத்தனை பேருக்கு புரியுது? நீ எப்படி இருக்கியோ அப்படியே என்ன பண்ணாராம், நேசிச்சாரு. ஆனால் அவர் நேசிக்கிறதுனால நீ அப்படியே இருக்க மாட்ட. நீ மாறுறதுக்கான எல்லா காரியமும் எங்கே இருக்குது, அவருடைய சுவிசேஷத்தில் இருக்குது. எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? ஸோ அப்படியே நம்மளை நேசிச்சாரா எல்லா குறையோட அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஆனால் அவர் நேசிக்கிறதுனால நம்ம அப்படியே இருக்க போகிறது இல்லை. எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? புரியுதுங்களா? ஏன் இதை ஒரு ஈஸியாக எல்லா காரியமும் நம்ம இது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸில் தான் பேசியிருக்கோம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்படியே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஏன் இப்போ உங்களை வர வச்சு இந்த மாதிரி பேசுகிறோம் சொல்லுங்களேன்? ஏன் இப்போ நம்ம லைவ் போல் நிறைய மக்கள் என்ன பண்ணல, வரல. சண்டே பேசியிருந்தால் நிறைய மக்கள் என்ன பண்ணியிருக்கலாம், இதை விட ஒரு கொஞ்சமாவது அதிகமாக என்ன பண்ணிக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் ஏன் இன்னைக்கு கூப்பிட்டோம்? இப்போ அம்மா சொன்னாங்க பாருங்களேன், கான்ஃபரன்ஸ். அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க, கருத்தரங்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கருத்தரங்கு. ஒரு மக்கள் கூடி ஒரு விஷயத்தை குறித்து ஆலோசனை பண்ணுறது பேர் தான் என்னவா, கருத்தரங்கு. ஸோ இதுக்கு ஏன் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பழக்கிறோம் உங்களுக்குன்னா, இப்போ என்ன பண்ணியிருக்கலாம், இதை ஜப கூட்டம் பக்கத்தில் பார்த்து சொல்லி என்ன சொல்லியிருக்கலாம், ஜப கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் கான்ஃபரன்ஸு? நம்ம சபைக்கு அது பழக்கம் இல்லைனா கூட ஏன் கான்ஃபரன்ஸு? இப்போ மற்ற கான்ஃபரன்ஸ்லாம் நம்ம போயிருக்கோம். பிரதர்ஸ் வந்தாங்க லைஃப் கான்ஃபரன்ஸ், அது எவ்வளோ பேர் இருந்தாங்க, 2000 பேர். அது கான்ஃபரன்ஸ், இது கான்ஃபரன்ஸா அப்படின்னு நீ யோசிக்கலாம். ஆனால் இதுவும் என்ன தான், கான்ஃபரன்ஸ் தான். புரியுதுங்களா? ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு பழக்கமே இல்லை. இப்போ கன்வென்ஷன் மீட்டிங்னா என்ன இருக்குது, பழக்கம் இருக்குது. அது கிட்டத்தட்ட சண்டே சர்வீஸ் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் என்ன பண்ணும், நடக்கும். ஸோ அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்படியே ஒரு கான்ஃபரன்ஸ்னால் ஒரு லைட்லாம் போட்டு பின்னாடிலாம் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி நோட்டீஸ்லாம் அடித்து அதே மாதிரி சண்டே சர்வீஸ் மாதிரி என்ன பண்ணும், நடக்கும். அதில் விசேஷம் என்னென்னா, ஒரு வெளியிலேருந்து ஒரு பிரசங்கியார் என்ன பண்ணுவார், வந்து பேசுவார். ஒன்று புதுசாக இருக்கும், ஒன்று இந்த மூஞ்சை பார்த்து போர் அடிச்சிச்சு அப்படின்னும் போது ஒருத்தர் என்ன பண்ணுவார், புதுசாக வந்துக்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பழக்கம் இருக்குது பாருங்களேன். இது ஏன் பழக்கிறோன்னா, இப்போ நான் சொன்னேன், என்ன சொன்னேன், ஹார்ட் ஹீலிங், இருதய சுகத்திற்கான ஒரு கருத்தரங்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணியிருக்கீங்க, வந்திருக்கீங்க. உங்களை யாராவது வற்புறுத்தி வர வச்சுமா? நான் வற்புறுத்தினேன். சில பேர் விச்சு பாரு வேறு விச்சுலாம் எப்படின்னா, அவங்க நிஜமாக இப்போது சில கடினமான சூழ்நிலையில் இருக்கிறதுனால வேலைக்கு போகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கான் பாருங்களேன். அப்போ அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும் போது ரொம்ப யோசிச்சுட்டு, சரி நான் உங்களுக்காக வரேன் அப்படின்னா சொன்னான். உங்களுக்காக நான் சொன்னேன். அதுக்கப்புறம் கடைசியாக, தம்பி எனக்காக இல்லை, இது யாருக்காக, உனக்காக. இப்போ நான் ஏன் இப்படி வழிகட்டாயமாக உனக்கு பிடிக்கிறேன்னா, இதில் எனக்கு எந்த பயனும் இல்லை. பயன் அடைய போகிறது 100% யார், நீ தான். ஆனால் உன்னை இழுத்து அந்த லைனுக்காவது கொண்டு வந்து உண்ணோன்ட்டு என்ன பண்ணுறோம், யோசிக்கணும். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஒரு டீ இருக்குது, ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குது, முடிஞ்சால் ஃபுட்டே அரேஞ்ச் பண்ணலாம். அப்புறமா இப்போ பாருங்கள், அந்த நோட் பேட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்களா? ஒரு நோட் பேட் தருவாங்க, அதாவது ஒரு நோட்டு ஒரு பென்னு. ஸோ இது வாங்குறதுக்கு கூட இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கன்ட்டு அவன் கடையில் போய் கேட்டேன், பலாருன்னு ஒன்று என்ன பண்ணான், கொடுத்தான். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இந்த கான்ஃபரன்ஸுக்கு ஒரு தலைக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வந்திருப்பீங்க? இங்கே விச்சு யோசிச்சிருப்பான், அந்த 100 ரூபாய்க்காக நான் என்னென்னலாம் பண்ணுறேன், என்னை 100 ரூபா கேட்டு கூப்பிட்டதே பெரிய குத்தம், இதில் 100 ரூபா வேறு என்ன பண்ணார், கொடுக்க சொல்கிறாரு. இப்போது பக்கத்தில் பார்த்து சொல்லு, உனக்காக யார் பரிசை செலுத்தியிருக்கா? நான் செலுத்தியிருக்கேன். நாங்கள் சபையாக என்ன பண்ணியிருக்கோம், ஊழியக்காரர்களாக நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், அந்த பரிசை செலுத்தியிருக்கோம். ஸோ இலவசமாக என்ன பண்ணல, இந்த காரியங்கள்லாம் பெற முடியல.
பாபு பிரதர் ஒருத்தர் ஒருவர் பாருங்களேன் நம்ம சர்ச்சுக்கு, அவர் கூட சொன்னார், பிரதர் நீங்கள் பேசுகிற அந்த 2 மணி நேரம் ஃபேன் ஓடுது, கரண்ட் ஓடுது, இதெல்லாம் ஓடுது, அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாவது என்ன பண்ணணும், அதுக்காக இது பண்ணணும் அப்படின்னா. பிரதர் கரண்ட் ஓடுது, ஃபேன் ஓடுதெல்லாம் கணக்கு பார்த்தா என்ன பண்ண முடியாது, சர்ச்சு ஓடாது நம்ம சர்ச்சில். ஸோ ஏன் இதெல்லாம் முன்னாடி பேசுகிறோன்னா, உங்களை கூப்பிட்டு ஏன் வர வச்சோன்னா, நான் என்ன தான் சில பேரை கம்பல் பண்ணி கூப்பிட்டுருந்தாலும், கம்பல் இல்லை, வரணும் கட்டாயமான்ட்டு அறிவுறு இருந்தாலும் உங்களோட வில்லிங்கில் என்ன பண்ணியிருக்கீங்க, வந்திருக்கீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்களா பிரயாசப்பட்டு என்ன பண்ணியிருக்கீங்க, வந்திருக்கீங்க. அந்த பிரயாசம் ஏன் இருக்குன்னா, அந்த அந்த தேவனுடைய வார்த்தையில் ஏதோ ஒன்று உங்களுக்கு கேட்கணும். இப்போ பாருங்களேன், இதில் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம மேகலாவுக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் போன வாரம் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் இருக்கணுன்னு என் மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுப்பா. ஏன் சந்தோஷமாயிடுச்சு சொல்லு? வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு நரகம், இங்கே வந்தால் அவ்வளோ சந்தோஷமா. இப்போ ஒருத்தருக்கு ஒரே விஷயம், ஒருத்தருக்கு எப்படி இருக்குது, அடடா பொங்கல் மிஸ் ஆச்சே அப்படின்னு ஒருத்தனுக்கு என்ன பண்ணுது இருக்குது, இன்னொருத்தருக்கு அப்பா நல்ல வேலைப்பா வீட்டிலேருந்து என்ன பண்ணோம் தப்பிச்சோம். ஏன்னா அவங்களுக்கு வீடு நரகமாக இருக்குது போல், அது எனக்கு தெரில, சும்மா சொல்கிறேன். வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு அது வச்சது என்ன இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஒரே காரியம் பாருங்கள், உனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, வெவ்வேறு சூழ்நிலையிலேருந்து மக்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்று கூடி வந்து ஒரு காரியத்தில் என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஸ்கஸ்னால் என்னங்க, ஆலோசனைனா என்ன? நான் பேசுகிறதுக்கு பேர் என்னது, பிரசங்கம். ஆலோசனைனா என்ன பண்ணும், நீயும் பேசணும். இப்போ நான் பேசி முடித்ததில் நீயும் என்ன பண்ணும், சந்தேகங்கள் இருந்தால் கேள்வி கேட்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லி சந்தேகம் இருந்தால் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்குற நேரம்னு கொடுப்போம். அப்போ என்ன பண்ணலாம், உங்களுக்கு இருக்க சந்தேகத்தை கேள்வி கேட்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ அதுக்கு பேர் தான் டிஸ்கஷன். சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேதாகமத்தில் நிறைய இடத்துல இருதயம் பற்றி என்ன பண்ணிருக்கு, ஆர்ட் 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 என்ன பண்ணிருக்கு சொல்லியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் சொன்னதை விட புதிய ஏற்பாட்டில் ஒரு 100 தடவைக்கு மேலே இருதயம் இருதயம் என்ன பண்ணியிருக்காராம், வேதாகமத்தில் நிறைய இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஏதாவது ஒரு வசனம் சொல்லுங்களேன். இருதயம் கலங்காது இருப்பதாக. சரி, வேற? இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். வேற? நம்ம இந்த ஆர்டிலிங் பேசும்போது ஒரு வசனம் பேசணும், அந்த வசனம் சொல்லுங்களேன். நீதிமொழிகள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். வேற? இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் வேண்டுகிறான். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு பாருங்களேன், வாசிக்கலாம் ஒரு 2-3 வசனம். எசேக்கியேல் 36-26 வாசிங்களேன், எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் எல்லாருக்கும் தெரியுதா டிவி? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. எப்படியாங்க? கல்லான இருதயத்தை உங்க மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்க இருதயம் எப்படியா இருக்கான்? கல்லு. எத்தனை பேருக்கு புரியுது? யாரும் உடைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது பேர் என்னது? கல்லு. அதை எடுத்து சதையான இருதயத்தை கொடுப்பேன் அப்படின்னு என்ன பண்ணி எசேக்கியேல்ல சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், எத்தனை பேர் இந்த கார் சர்வீஸ்க்கெலாம் போய் பார்த்துருக்கீங்களா? கார் சர்வீஸு, காரோ இது ஆட்டோ, ஏதோ ஒரு மக்கார் பண்ணி ஏதோ ஒரு சவுண்ட் பண்ணுறா என்ன பண்ணுவான், ஆட்டோவை தூக்கி இதில் வச்சு என்ன பண்ணுவான், தூக்கிட்டு உள்ளே என்ன பண்ணுவான் பார்ப்பான். அடடா இந்த ஒரு பார்ட்னால தான் என்ன இருக்குது பிரச்சனையாக இருக்குன்னு அந்த பார்ட்டை எடுத்து என்ன பண்ணுவான், புதுசை மாற்றி அதை பொருத்தினோடனே திருப்பி பழைய நிலைமைக்கு என்ன ஆகிடும், வண்டி ஓட ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இதை என்ன பண்ணுவாராம், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்படி கொடுத்துருந்தா இந்நேரம் இருதயம் என்ன இருக்கணும், கல்லுலேருந்து நார்மலாக புரியுதுங்களா? இப்போது ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே சொல்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்க மாதிரி ரியாலிட்டியில் இப்படி உனக்கு எடுத்து என்ன பண்ண முடியாது,
போட முடியாது. ஏன்னு சொல்லுங்களேன். ஏன்? ஏன்னா நீ ஒத்துழைத்தாலே ஒழிய உன் இருதயத்தை யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. புரியுதுங்களா? இவ்வளோ நாள் இந்த பயணத்தில் நாங்கள் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஈவன் ஆண்டவரே நினச்சாலும் உன் இருதயத்தை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதுதான் உண்மை. அவரே நினச்சாலும் உன்னை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் அவர் உன்னோட சேர்ந்து அதுக்கான பயணத்தில் பயணிக்க என்ன இருக்கார், ரெடியாக இருக்கார். ஆனால் நீ ஒத்துழைச்சாலே ஒழிய உன் இருதயத்தை யாராலே என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. நம்ம எத்தனை பேர் ஜபிச்சிருப்போம், அவரை மாற்றி போட, மாற்றி போட, மாற்றி போடும். எத்தனை பேர் அந்த ப்ரேயர் கேட்டிருக்கீங்க? என்ன பண்ணுவோம், நம்ம 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 பையனாக இருந்தாலும் சரி, நம்ம சபையில் இருக்கிற ஒரு சகோதரனாக இருந்தாலும் சரி, பயங்கரமாக ஏதோ ஒரு உடைச்சல் சடசலில் ஒரு ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆண்டவரே அவரை மாற்றி போடும், மாற்றி போடும், மாற்றி போடும், மாற்றி போடும், மாற்றி போடும். அப்படி என்ன ஆகிடும், மாற்றி போடும் என்ன ஆகிடும், அவர் மாட்டி போடும் அப்படின்ற அளவுக்கு என்ன ஆகிடும், போயிடும் பாருங்களேன். ஸோ என்ன தான் நீ முழங்கால் இருந்து போல தலைக்கீழ நின்று மாற்றி போடும் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவராலே உன்னை என்ன பண்ண முடியாதான், மாற்ற முடியாது. எப்போ உன்னை மாற்ற முடியும்னா, நீ அவருக்கு இடம் கொடுத்தாலே ஒழிய அவர் உன்னை மாற்றவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது அந்த உண்மை? இந்நேரம் புரிஞ்சிருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியலன்னா பக்கத்தில் பார்த்து பாரு, பக்கத்தில் பாரு. இப்போ புரியுதா? இப்போ ஏன் இவர் பக்கத்தில் உட்கார வச்சாருன்னு இப்போ தான் இப்போ புரியுதா? ஏன் என்ன பண்ண முடியல, மாற்றவே முடியாதுப்பா. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், மாற்ற முடியுதா? சரி, உங்கள் மனைவி எவ்வளோ ட்ரை பண்ணுறா, மாற்ற முடியுதா? இல்லை நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, மாற்ற முடியுதா? முடியவே முடியாது. நீங்கள் ஒத்துழைத்தாலே ஒழிய ஒருவரையும் ஒருவராலும் மாற்றவே முடியாது. இந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டினாலே அதுதான் உன் சுகத்துக்கான முதல் படி. பக்கத்தில் சொல்லு, முதல். அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் மாற்ற முடியும், ஆண்டவர் என்னை சந்திப்பார். எத்தனை பேர் சொல்கிறீங்க அந்த மாதிரி? மாற்றவே முடியாது. அப்படி நீ ஒத்துழைக்கிறது அப்படி தான் மாறும் அப்படின்னு நீ நினச்சி அந்த இடத்துக்கு வந்துட்டினாலே நீ சுகத்துக்கு என்ன ஆகிட்டியா, முதல் படி எடுத்து வச்சுட்ட. எத்தனை பேர் ரெடி அந்த ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு? நான் மாறாவிட்டால் சொல்லுங்கள், நான் மாறாவிட்டால் ஒருவராலும் என்னை மாற்ற முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒருவராலும் உன்னை. இவ்வளோ எக்ஸ்பிரஷனோட வைத்தியர் நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லி பார்த்ததே உண்மையாக வருது உள்ளே இருந்து, பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ புரியுது. இது தெரிஞ்சுதான் நான் பக்கத்துலேயே உட்காந்துருக்க மாட்டேன். அந்த மாதிரி சொல்கிறாங்க பாருங்க. ஸோ போக போக இப்போ அவங்க ஜாலியாக சொல்லுவாங்க, வைத்தியன் அப்படி ஆவார். அது போக உள்ளே போகும்போது அப்படி வரும் பாருங்க. ஸோ அடுத்த ஒரு வசனம் வாசிப்போமே. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஸோ எல்லா காவல், ஆல் காட் என்ன பண்ணணுமா, அதை காத்துக்கொள்ளணும். இப்போ என்ன இந்த வசனத்தில் நீ புரிஞ்சிக்க கூடாதுன்னா, நாங்கள் சொல்லும் போது கூட நீ நிறைய தடவை அந்த மாதிரி புரிஞ்சிருக்க, நாங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் கூட நீ என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது, கிட்டையே வர முடியாது அப்படின்னு சொல்கிறத நீ எப்படி புரிஞ்சிருக்கலான்னா, இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே இருதயத்தை கல்லாக்கிட்டு இனிமேல் தொட்டாலும் உடைக்க முடியாது, அப்படி தான் உனக்கு என்ன பண்ணியிருக்கோம், புரிஞ்சிருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ ஒரு இருதயத்தை கல்லாக்கிட்டு உடைக்கவே முடியலன்னா அது ஆரோக்கியமான இருதயமே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? நான் போன வாரமே சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இப்படி குத்துனா வலிச்சாதான் அந்த இடம் என்ன இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. ஒரு இடத்துல இப்போ பின் எடுத்து இந்த இடத்துல கொடுத்தனா உனக்கு வலிக்கவே இல்லைன்னா இங்கே என்னவோ என்ன இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ நிறைய பேரை நம்ம என்னவே பண்ண முடியாது. என்ன சொல்லு, என்ன பண்ணுவாங்க, எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி இப்படி இருந்துட்டு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சுகம். என்னெல்லாம் யாரும் டச் பண்ணவே முடியாது, அது பேர் சுகம் இல்லை, அதுக்கு பேர் தான் என்னது, வியாதி. அதுக்கு பேர் தான் என்னது. ஸோ நீ என்ன சொல்லக்கூடாது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளனா, கல்லான இருதயம் இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லை,
இந்த வசனம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? குத்தனா வலிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, குத்தனா வலிக்கணும். எத்தனை பேருக்கு வலிக்குது? பொய் சொல்லாமல் சொல்லணும். குத்தனா வலிக்குதா? வலிக்கலைன்னா முன்னாடி வா. வலிக்கலைன்னா அதுதான் பிரச்சனை. இப்போ பாருங்களேன், குத்துறதெல்லாம் அங்கே எவனோ யாரையோ பார்த்து, யாரோ வீட்டில் யாரோ அம்மாவை என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்றாங்க, அதுக்கு நீ அஃபண்ட் ஆகிறன்னா அதுவும் என்ன பிரச்சனை? இப்போ ஒன்று சுருக்குன்ட்டா கோச்சிக்கிறேன்னா அதுவும் என்ன பிரச்சனை? என்ன தான் கடப்பாரி எடுத்து குத்துனாலும் சிரிச்சிருந்தாலும் பிரச்சனை. ஸோ கல்லான இருதயமும் பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்கிற இருதயமும் பிரச்சனை. ரெண்டுமே வியாதியில் தான் என்ன பண்ணணும் இருக்கு. குத்தனா என்ன பண்ணணும்? வலிக்கணும். உன்னை யாராவது கஷ்டப்படுத்தினா அது உன்னோட என்ன பண்ணணும்? உரைக்கணும். உரைச்சாதான் இருதயம் என்ன இருக்கு? ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ நம்ம ஹார்ட் ஹீலிங், இருதய சுகம்னா எதை சொல்லனா, உன் இருதயத்தை கல்லாக்கிக்கோ அப்படின்னு என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லி, இருதயத்தை கல்லாக்கிக்கோ அப்படின்னு சொல்லவே இல்லை. சரி, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அது நின்று. ஏன்னா அந்த இருதயத்திலிருந்து தான் உன்னோட வாழ்க்கையோட ஜீவ ஊற்று என்ன பண்ணுமா புறப்படும். எத்தனை பேருக்கு புரியுது? வாழ்க்கையில் இருக்க வெல் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் லைஃபே எதுல இருந்தா வருமா? உன்னோட இதயத்தில். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இதை நீ ஹீல் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையே என்ன ஆகிடும்? மறுரூபம் ஆகிடும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஸோ இதுதான் உண்மை. சரி, அடுத்தது ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 22:37 வாசிங்களேன். இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் என்ன பண்ணுவாயா? அன்பு கூறுவாயா. யார் இடத்தில்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில். சோ கர்த்தரிடத்தில் நீ அவரை தொழுது கொள்ளும் போதும் என்னமா? முழு. அது என்னங்க முழு இருதயம்? யாராவது சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை சொல்லுங்களேன். முழு இருதயம்னா என்ன சொல்றாங்க? இது வரைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த வசனம் எத்தனை தடவை கேள்விப்பட்டிருக்கீங்க? முழு இருதயம்னா என்ன? சரி, ஓகே. வேற? அப்போ அவர் சொல்கிறது தப்பு இல்லை, அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் அது மாதிரி வேற உனக்கு என்ன புரிஞ்சிருக்கு? முழு இருதயம் அப்படின்னா என்ன நினைக்கிற? அட்லீஸ்ட் இப்போ அது யோசிச்சு சொல்லு. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆவி ஆத்மா சரீரம். ஸோ முழு இருதயத்தோடுனா, ஸோ அந்த முழு இருதயத்தோடும் அப்படின்ற இடத்துல என்ன முழு இருதயம்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் டக்கு டக்குன்னு. இது என்ன சொன்ன? கான்ஃபரன்ஸ்னால் என்ன இருக்கணும்? டிஸ்கஷன் இருக்கணும், 1 to 1 இருக்கணும், 100% கொடுக்குறது. ஓகே, நீங்கள் என்னென்ன சொன்னீங்க? எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல். ஸோ வேறு யாராவது சொல்லிங்களேன்? தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு எல்லாமே ஒரு சரியான பதில் தான். ஆனால் அதில் மீனிங் என்னென்னா ஹோல்சம் ஹார்ட். ஹோல்சம் ஹார்ட், ஒரு ஹோல்சம்னா முழு, அதுதான் முழு இருதயம். அப்படின்னா நிறைய காயங்களோடும் வலியோடும் நிறைய சந்தேகங்களோடும் நிறைய புரோக்கன்னஸோடும் நீ அவரை தொழுது கொள்ளும் போது அது நீ என்ன பண்ணல? முழு இருதயத்தோடு தொழுது கொள். அந்த ஹோல்சம் ஹார்ட்டோட அந்த இருதயத்தை முழு இருதயத்தோட தேவன் என்ன பண்ணும்? தொழுது கொள்ளும் போது உன் வாழ்க்கை மறுரூபம் ஆகிறத யாராலும் தடுக்கவே. சிஸ்டர், இங்கே இருக்கு உங்கள் இடம், ஆல்ரெடி புக்டு, வாங்க. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. சரி, அடுத்தது சங்கீதம் 51:10 வாசிங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஸோ க்ளீன் ஹார்ட், சுத்த இருதயம். அதுவும் என்ன, எல்லா ஒரு புரோக்கன்னஸும் வலியும் இல்லாமல் க்ளீன் ஹார்ட். ஸோ தேவன் நமக்கு எந்த ஒரு காரியத்தை வச்சிருக்காராம்? முழு இருதயம். பக்கத்தில் பார்த்து சொல்லு, முழு சுத்த இருதயம். உன்னுக்கு சுத்தம் அப்படின்னா என்ன ஆகிடும்? எது கூட கனெக்ட் ஆகிடுது?
பாவம் இல்லாத இருதயம் தான் சுத்த இருதயம். அது சுத்த இருதயம் அப்படின்ற ஒரு மீனிங் மட்டும் அதுக்கு வர. சுத்த இருதயம்னா உன்னோட வலிகள் இல்லாமல் உன் காயங்கள்லாம் என்ன பண்ணப்பட்டு சுகப்பட்டு சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்ளணும். ஸோ என்னென்ன பார்த்து பாருங்களேன், இது எதுவுமே நமக்கு என்ன பண்ணல இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை மட்டும் தொழுது கொள்கிறோம். ஆனால் அதனால தான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ண மாட்டேங்குது, மறுரூபம் ஆக. இப்போ பாருங்களேன், நிறைய பேருக்கு வரங்கள் இருக்கும், புரியுதா? வரங்கள்லாம் கிஃப்ட்ஸ். இப்போது என்னால் பிரசங்கம் பண்ண முடியுதுன்னா அது எனக்கு ஒரு வரம், கிஃப்ட். இப்போது டில்டனால் வர்ஷிப் பண்ண முடியுதுன்னா அவருக்கு அது ஒரு கிஃப்ட். இப்போ கார்த்தியாக கீபோர்டு வாசிக்க முடியுதுன்னா அவருக்கு ஒரு கிஃப்ட். ஸோ இந்த கிஃப்ட்டில் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்ரேட் பண்ணிடலாம். அது நம்மளை பொறுத்தது. ஆனால் இருதய சுகம்ன்ற பயணம் அது என்ன பண்ண முடியாது, கிஃப்ட் மாதிரி நமக்கு அப்படியே வந்துடாது, நம்ம முயற்சி எடுக்காமல். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ நம்ம முயற்சி எடுத்து அந்த இருதயத்தின் ஆழத்து வரைக்கும் இயேசுவை உள்ளே இறங்க விட்டு அந்த இடத்துல நீ சுகம் பெறது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ கிஃப்ட்ஸ்னால அற்புதம் அடையாளம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒன்றுமே இல்லைங்க, எந்த சுவிசேஷமும் புரியாமல் அவர் நாமத்தை சொன்னாலே என்ன பண்ணுமா, அற்புதம் அடையாளம் நடக்கும். அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உன் முழு இருதயத்தோடு அவரை தொழுது கொள்ளணும்னா அது யார்கிட்ட இருக்கு, நம்மக்கிட்ட இருக்கு. அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், ஒரு முயற்சிகளை எடுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? சரி, அடுத்தது நீதிமொழிகள் 3:5 வாசிங்களேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. ஸோ சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. சரி, அடுத்தது 1 சாமுவேல் 16:7 வாசிங்களேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்குற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறது இல்லையா, பார்க்கறது இல்லை. நீ என்ன பண்ணலாம், கிஃப்டில் ஆப்ரேட் பண்ணலாம், ஃபுல் ஷேவ் பண்ணலாம், ஒயிட் அண்ட் ஒயிட் போடலாம், உபவாசம் போடலாம், முழங்கால்லையே நிற்கலாம். ஆனால் இதெல்லாம் தேவன் என்ன பண்ணுறது இல்லையா, பார்க்கறது இல்லையா. எதை பார்க்குறாராம், புரியுதுங்களா? தேவன் எதை பார்க்குறாராம், இருதயத்தை பார்க்குறாராம். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்களேன், நம்ம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கோம். தேவன் என்ன பண்ணுறாரு ரைட் நவ்? ஆண்டவரோட வேலை என்ன? இப்போ நீ கேட்குறிய, இதை கேட்கும் போது உனக்கு தோணுது பார்த்தியா, சில விஷயம் தோணும் போது சில விஷயம் எழும்பும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு ஒரே வேலை தான். உனக்கு இன்றைக்கி என்ன வேலை இருக்கலாம், கான்ஃபரன்ஸ் வந்து இப்போ 11:30 மணி எப்போ ஆகும், டீ சமோசா சாப்பிட்லாம். அடுத்தது என்ன, எப்போ முடியும், வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு பார்க்கலாம். இல்லை 1:30 மணிக்கு ஒரு படம் போடுவான், அதை போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் இருக்கும். ஆனால் தேவனுக்கு ஒரே அசைன்மெண்ட் தான். என்ன அசைன்மெண்ட்டா, உன் இருதயத்தில் இப்போ நம்மளை பார்த்துக்கிறதுன்றது என்ன அர்த்தம்னா, நம்மளை எப்படி பார்த்துப்பாரான், எங்கே நம்மளை பார்க்குறாராம், இருதயத்தை பார்க்குறாரு. ஸோ உன் இருதயத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்காராம், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் பார்த்து சொல்லி, உன் இருதயத்தில் ஒர்க் பண்ணி, இப்படி பார்த்து சொல்லி, இருதயத்தில் ஒர்க் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் மனைவியை பாருங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து இப்படி பண்ணு. ஆனால் நீ என்ன பண்ணுற, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து அவங்கள பண்ண ட்ரை பண்ணுற. என்ன பண்ணு, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்துட்டு இப்படி பண்ணு, உன்னை பண்ணு, பார்த்துட்டு உன்னை பண்ணும். ஸோ உன் இருதயத்தில் நீ வேலை செய்கிறது மட்டும்தான் உன்கிட்ட இருக்குது. அவங்க இருதயத்தில் வேலை செய்கிறது அவங்களோட பொறுப்பு. உன் இருதயத்தில் நீ என்ன பண்ணும், வேலை செய்யணும். ஸோ தேவனோட ஒரே வேலை 24/7 என்ன வேலைன்னா, உன் இருதயத்தில் வேலை செய்கிறது தான் அவருடைய வேலை. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் இருதய சுகம் முக்கியம்னா, ஏன் அதுதான் சுவிசேஷம்னா, தேவனுடைய வேலை காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆட்டோ ஓட்டுறது, அதுக்கப்புறமா ஸ்மித்து கிரேஸுக்கு அப்பாவாக இருக்கிறது, அப்புறமா இவங்களுக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இல்லை. அவருக்கு ஒரே வேலை தான். என்ன வேலை, பாவம் மனுஷன் என்ன வேலை, உன் இருதயத்தில்
வேலை செய்கிறது தான் வேலையே. இதை புரிஞ்சாலே உனக்கு மற்ற காரியெல்லாம் புரிஞ்சிடும். சரி வாசிங்க. நான் அவரே என்ன பண்ணுறாராம், முகத்தை பார்க்கிறான் மனுஷன், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அடுத்தது நீதிமொழிகள் 21:2 வாசிங்க. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு எப்படியா இருக்கும்? செம்மையா இருக்கும். நம்ம செய்யறதெல்லாம் நமக்கு என்னவா தான் இருக்கும்? கரெக்டாக தான் இருக்கும். பா சூப்பராக கரெக்டாக வந்துடுறாரு. 8:30 மணிக்கு சர்வீஸ்னால் 8 மணிக்கே இருக்கிறாரு. நம்ம மனுஷன் பார்வைக்கு எல்லாமே என்னவா இருக்கும்? செம்மையாக இருக்கும். ஆனால் தேவனும் இருதயத்தை என்ன பண்ணியிருக்காராம்? நிறுத்தி பார்க்குறாரு. என்ன பார்க்குறாராம்? நிறுத்தி பார்க்குறாரு. அவ்வளோதான். இதை விட உனக்கு புரியும். நிறுத்தி பார்க்குறாரு. உன் இருதயத்தில் என்ன இருக்குது அதுதான் தேவன் பார்க்குறாரு. தவிர நீ என்ன தான் வேஷம் வெளில போட்டாலும் அது வேலைக்கு ஆகாது. ஸோ எங்கே சுகம் தேவைன்னா இங்கே தான் தேவை. இப்போ பாருங்களேன், நான் டக்குன்னு சொல்கிறதுனால ஏன் ரெஃபரன்ஸ் கூட சொல்லாமல் சொல்கிறேன்னா, இங்கே போடும் போதே நீங்கள் அதை என்ன பண்ணி வச்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். சரி, அடுத்தது இந்த வசனம் ஃபேமஸ். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் இருதயமும் இருக்கும். சரி, அடுத்தது யோவான் 14:27 வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஸோ அடுத்தது நீதிமொழிகள் 17:22 தமிழில் வாசிங்க யாராவது பைபிள் எடுத்து. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எழும்புதலை என்ன பண்ணுமா? உலரப்படும். ஸோ திருப்பி வாசிங்க. தமிழில் என்ன போட்டிருக்கு? மனமகிழ்ச்சி நல்ல. ஆனால் இங்கிலீஷில் பாருங்களேன், a joyful cheerful heart brings healing to the body and soul. சந்தோஷமான மகிழ்ச்சியான உற்சாகமான இருதயம் உன்னுடைய ஆத்துமாக்கும் உன்னோட சரீரத்துக்கும் சுகத்தை என்ன பண்ணும்? கொண்டு வருகிறது. புரியுதுங்களா? மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னு சொல்றதுனால உனக்கு அது தமிழ்ல என்ன பண்றதுல புரியுறதுல. ஆங்கிலத்தில் பாருங்களேன், the joyful cheerful heart brings healing to the both body and soul. But the one whose heart is crushed struggles with sickness and depression. வியாதியும் மனத்தாங்களும், அதாவது மனமடிவோ டிப்ரெஷனோ எப்படி வருதுன்னா, உனக்கு மனமகிழ்ச்சி இருதயத்தில் இல்லைன்னா எல்லா வியாதியும் அதை என்ன பண்ணுமா? கொண்டு வரும். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஜாய்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது. பக்கத்தில் பார்த்து சந்தோஷமா இருக்கிறது, மனமகிழ்ச்சியா இருக்கிறது. பாருங்க, அம்மா ஒரு பாட்டே பாடி காட்டாங்க, என்ன வேணா நடக்கட்டும் நான் என்ன இருப்பேன்? சந்தோஷமா தான் இருப்பேன். கடைசியில் அடுத்த வார்த்தை, உசுர் இருக்குப்பா, வேற என்ன வேணும்? நான் என்ன பண்ணுவேன்? உல்லாசமா இருப்பேன். பக்கத்தில் பார்த்து கேளு, உசுர் இருக்கா? இருக்கு. அந்த உசுரியே கொடுக்கிறவர் யாரு? அவர். புரியுதுங்களா? அவர் சுவாசம்தான் என்ன பண்ணுது? உன்னோட சுவாசமா இருக்கு. அப்படின்னும் போது உனக்கு எந்த கவலையும் இருக்கிறதுக்கான அவசியமே இல்லை. புரியுதுங்களா? அந்த உற்சாகமான இருதயம் என்ன பண்ணுமா? மற்ற நல் காரியங்களை என்ன பண்ணுமா? கொண்டு வருமா. ஆனால் உன் இருதயம் டிப்ரெஷனில் இருக்கும்போது எல்லா சிக்னஸையும் அது என்ன பண்ணுமா? வியாதிகளையும் உனக்கு நேராக கொண்டு வரும். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இருதயத்தை குறித்து இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் என்ன பண்ணியிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா இதை வாசிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணிடணும்? போயிடணும். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? வாசிச்சுட்டு அப்படி இல்லை, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். ஸோ இப்போது நம்ம அதை தான் என்ன பண்ண போகிறோம். எப்படி ஒரு பாருங்களேன், இவ்வளோ வருஷம்னா இப்போ எங்களுக்கு இந்த காரியங்களை ஒரு தேவ மனுஷன் மூலியமாக தான் என்ன பண்ணார்? தேவன் எங்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு வந்தார்.
ஸோ அவர் வந்து ஒரு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் தேவைப்படுச்சா? ஒரு 14 வருஷம். பக்கத்தில் பார்த்து சொல்லு, 14 வருஷம். 14 வருஷமாக கிரேஸ் பேசுகிறாங்க, அதாவது கிருபை பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அந்த ஹார்ட் ஹீலிங், அந்த இருதய சுகம் அப்படின்னு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் தேவைப்பட்டுச்சான்? 14 வருஷம். 12லேருந்து 14 வருஷம். ஸோ இவ்வளோ வருஷங்கள் என்ன பண்ணிச்சு, தேவைப்பட்டுச்சு. ஸோ இதை பற்றி இந்த ஒரு சில காரியங்களை பற்றி பேசும்போது தான் நாங்கள் கரெக்டாக என்ன பண்ணுறோம், எங்கள் திருமணத்துக்காக அங்கே போகிறோம். அவங்க சபையில் அப்போ தான் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு என்ன பண்ணிட்டுருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க கூட பயணம் பண்ணுறது, அதாவது ஆன்லைனில் ஒருத்தர் தெரியாது. 2017 என்ன பண்ணுறோம், அந்த செய்தியெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் எங்களை அவருக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஆனால் திருமணம் ஆகும்போது தான் நாங்கள் போய் ஒருத்தருடைய கான்டாக்ட்னால போய் என்ன பண்ணுறோம், மீட் பண்ணும்போது அப்போது 6ஆம் தேதி எங்களுக்கு ஏப்ரல் 6 கல்யாணம்னா ஏப்ரல் 3ஆம் தேதி தான் இந்த காரியத்தை பற்றி என்ன பண்ணுறாரு, சபையில் பேசுகிறாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு. ஸோ அப்போது அந்த டைமில் தான் நாங்களும் போயிருக்கோம். எங்ககிட்டையும் அதுதான் என்ன பண்ணுறாங்க, சொல்லும் போது எங்களுக்குமே வந்து பரவாயில்ல, நல்லா இருக்குது கேட்க. பக்கத்து பார்த்து சொல்லி நல்லா இருக்குது, சொல்லுங்கள் நல்லா இருக்குது, பண்ணிவிடுவோம், இது நான் பெரிய விஷயம், இவ்வளோ வருஷமாக சபையில் இருந்திருக்கோம், இது கூடவா பண்ண முடியாது, பக்கத்து பார்த்து இது கூடவா பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி தான் என்ன பண்ணோம். சரி ஓகே. ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் வயலண்ட் கம்யூனிகேஷன், வன்முறையற்ற உரையாடல். புரியுதுங்களா? தமிழில் சொல்கிறது புரியுதா? வன்முறையற்ற உரையாடல்னா, இப்போ நம்ம கணவன் மனைவியோ இல்லை ஒருத்தர் பேசிக்கும் போது வன்முறை இல்லாத எப்படி உரையாடுவது அப்படின்னு ஒரு புக்கே அதில் என்ன பண்ணுது இருக்குது. நான் வயலண்ட் கம்யூனிகேஷன், மார்ஷல் ரோசன்பர்க்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். ஸோ அந்த புக்கில் இருந்து நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் ஒன்று எங்களுக்கு என்ன பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க. ஸோ சொல்லி கொடுக்கும்போது எல்லாமே என்ன பண்ணுச்சு, நல்லா இருந்தது. ஆனால் அதை எடுத்து எங்கள் திருமணத்தில் போடும்போது அப்போ தான் தெரியுது அது அவ்வளோ ஈஸி இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்ல, அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா எங்களுக்கு சொல்லிலாம் கொடுத்துட்டாங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் நிஜமான சூழ்நிலை வரும்போது அதை என்ன பண்ண முடியல, பயன்படுத்தவே முடியல. ஸோ அவர் ஒரு 14 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு இன்றைக்கி பேசுகிறோன்னா, ஏன்னா எங்களுக்கு எங்களால் அதை பண்ண முடியுதோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், நாங்கள் உங்களுக்கே என்ன பண்ணுவோம், பேசுவோம். நாங்கள் யார், ஒரு டெஸ்ட்டு எலி மாதிரி, பக்கத்தில் பார்த்து டெஸ்ட் எலி மாதிரி நான் செயல்படுத்தி என் வாழ்க்கையில் ஒர்க் ஆகலைன்னா அதை நான் உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். என் வாழ்க்கையில் ஒர்க் ஆனால் தான் அதை உங்ககிட்டே என்ன பண்ண போகிறேன், பேச போகிறோம். அப்போது நாங்கள் எடுத்து எங்களுக்கு ஒரு 4 வருஷம் என்ன பண்ணிச்சு, இந்த ஏப்ரல் வந்தால் 4 வருஷம் முடிவெடுது. எங்களுக்கு ஒரு 4 வருஷம் தேவைப்பட்டது. ஸோ இது 14 ஒரு 14 18 வருஷம் இந்த ஜேர்னியில் இருந்ததை பக்கத்தில் பார்த்து சொல்லி, இன்றைக்கி ஒரே நாளில் உனக்கு மக்கு பசங்களுக்கு சொல்லித்தர மாதிரி, பக்கத்தில் சொல்ல மக்கு பசங்களுக்கு சொல்லித்தர மாதிரி 260 பக்கம் இருக்கிற புக்கை, பக்கத்தில் பார்த்து சொல்லி 260 பக்கம் இருக்கிற புக்கை சுருக்கி 10 பொன்னான குறிப்புகள் இன்னைக்கு உனக்கு சொல்ல போகிறோம். அந்த 10 குறிப்புகளில் எழுதுறதுக்கு தான் அந்த நோட் என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். இப்போ சொல்கிற அந்த 10 குறிப்புகளை எழுதி வச்சுட்டு இதை நீ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சின்னா, பக்கத்தில் பார்த்து சொல், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சின்னா இன்னையிலேருந்து ஒரு 2 வருஷம், ஒரு 2 வருஷத்தில் உன்னால் அதை என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். இன்றைக்கி ஒரே நாளில் வாடா சுகமாக வரணும்னு எத்தனை பேர் வந்தீங்க? இப்போ ஏஞ்சல் காலில் கேட்கும் போது ஏஞ்சலோ யாரோ சொன்னாங்க, இன்றைக்கி என்ன மீட்டிங்மான், ஈலிங் மீட்டிங். பக்கத்தில் பஸ் என்ன மீட்டிங், ஈலிங் மீட்டிங் தான். ஆனால் இன்றைக்கே என்ன பண்ண முடியாது, ஆக முடியாது. எத்தனை பேர் ஜிம் போயிருக்கீங்க? ஜிம் போயிட்டு சில பேர் ஜிம் போயிட்டு ஒரே நாள் எல்லாம் போட்டு இப்போ பாரு ஆம்சை அப்படின்னு காட்டுவோம். என் ஒய்ஃப் கூட அடிக்கடி ஒரு நாள் டயட் இருந்தே 2 கிலோ குறைஞ்சிட்டேன் அப்படின்வாங்க. 2 கிலோ குறைஞ்சிட்டேன் எப்படிமா ஒரே நாளில் 2 கிலோ? அந்த மாதிரி ஒரே நாளில் நீ எவ்வளோ போட்டாலும் என்ன பண்ணாது, ஏறாது. அப்புறமா இப்படி தான் என்ன பண்ணுவேன், வருவேன். ஒரு நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ அதான் உன்னால் பண்ண முடியும். இன்றைக்கி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி நெஞ்சை பொழந்துட்டு, பக்கத்தில் சொல்ல, நெஞ்சை பொழந்துட்டு மூடாமல் அப்படியே என்ன பண்ண போகிறோம், விட்டுற போகிறோம். இப்போ பொழந்து இப்போ கீழே தொங்கின்னு இருக்கும். இன்றைக்கி பேசிட்ட பிறகு என்ன பண்ணுமா, ஆர்ட்டு தொங்கின்னு இருக்கும். அதை எடுத்து முன்னாடி தைச்சி
ஸ்டிச்செலாம் போட வேண்டிய வேலை உன் வேலை. ஸோ ஏன்னா இப்போ நிறைய இடத்துல பாருங்களேன், இந்த வீடு வேலைகள்லாம் நாங்கள் செய்யும் போது நிறைய அனுபவம். இப்போ கடைகளை கூட ரெடி பண்ணும்போது என்னென்னமோ நம்ம பண்ண முடியாது. ஒருத்தர் சில விஷயங்கள் இது என்ன பண்ணுறதுனே புரியாது. ஒருத்தர் வயசானவர் வருவார், வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் அதுவா அதை எடுத்து அப்படி என்ன பண்ணேன் இந்த ஒயரை சொருவு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அவருக்கு பில்லு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், ஒரு 50,000 போடுவார். என்னப்பா வந்து ஒரு ஒயரை சொருவுன்னா 50,000 பில்லு போட்டிருக்க அப்படின்னா அதை ஒரு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது உன்னையே அந்த ஒயரை கண்டுபிடிக்க சொன்னால் 3 நாள் என்ன பண்ணுவேன், இதில் எடுத்து சொருவேன் அதில் எடுத்து சொருவேன், என்ன பண்ணாது 3 நாள் வேஸ்ட் ஆகிருக்கும். ஆனால் அவருடைய 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை என்ன பண்ணுறாரு வந்து சொன்னதுனால அவ்வளோ பில்லு அவருக்கு என்ன பண்ணி ஆகணும், பே பண்ணி ஆகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஜஸ்ட் பிகாஸ் சும்மா உனக்கு நான் சொல்கிறதுன்றதுனால இது சும்மா வரல. 4 வருஷம் எங்கள் ரூம்லேருந்து அனகோண்டா சவுண்ட்லாம் வந்திருக்கும், ஜொராசிக் பார்க் சவுண்ட்லாம் வந்திருக்கும், என்னம்மா எல்லா சவுண்டும் வந்திருக்கும். அந்த சவுண்டெலாம் வந்து இப்போ இவங்க வெளில உட்காந்து கேட்டுருப்பாங்க. அவ்வளோ ஜொராசிக் பார்க்கும் அனகோண்டாவும் எங்கள் ரூமில் விளையாடி ஓடி விளையாடி இதெல்லாம் தாண்டி வந்து உனக்கு இதை சுருக்கி 10 பாயிண்ட்டாக இன்றைக்கி சொல்ல போகிறோம். சும்மா சொல்கிறோன்றதுனால இது என்ன பண்ணிடாத, அசட்டை பண்ணாத. இது எங்களுக்காவது 4 வருஷம். இப்போ பாருங்களா, அவங்களுக்கு 14 வருஷம் எத்தனை பேருக்கு போராடி அதை சொல்லி கொடுத்ததுனால, அவர் ஒருத்தர் எங்களுக்கு ஈஸியாக சொன்னதுனால, எனக்கு இலவசமாக கொடுத்ததுனால எனக்கு 4 வருஷத்தில் என்ன பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன். இப்போ 4 வருஷத்தில் நான் பண்ணதை உனக்கு ஒரே நாளில் சொல்கிறதுனால நீ 2 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணிடலாம். நீ உண்மையாக இதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் 2 வருஷத்துக்குள்ளே நீ இதை என்ன பண்ணலாம், வாழ்க்கையில் இதிலிருந்து பலன்களை அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? சரி, நம்ம ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் பிரேக், ஒரு டீ ஒரு சமோசா இருக்குது, பிரேக் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி வந்து ஒரு 10 பக்கத்தில் சொல்ல, ஒரு 10 கோல்டன் ரூல்ஸ், 10 பொன்னான குறிப்புகள், அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம கடந்து போக போகிறோம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 12:30 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் நீ இப்போ என்ன பண்ணணும், 5 நிமிஷத்துக்குள்ளே டீயை குடிச்சிட்டு சமோசா சாப்பிட்டு வந்து திரும்பி வந்துடணும். சரி, ஒரு 10 பக்கத்தில் சொல்ல, ஒரு 10 கோல்டன் ரூல்ஸ், 10 பொன்னான குறிப்புகள். என் இருதயம் மட்டுமே என் கையில் இருக்கிறது. என் இருதயம் மட்டுமே என் கையில் இருக்கிறது. ஸோ பக்கத்தில் இருக்கிறவனுடைய செயல்பாடோ, அவங்க வாயோ, அவங்க உன்னை பார்க்குற பார்வையோ, அவங்க உன்னை ட்ரீட் பண்ணுற விதமோ அது உங்ககிட்ட இல்லை. பக்கத்தில் பார்த்து, அது உங்ககிட்ட இல்லை. அப்புறம் உன்னையே பார்த்துக்கோ, அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ நம்மளுடைய மனத்தாங்கள் எல்லாமே அவன் என்னை பார்த்து என்ன பண்ணிட்டான், இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான், என் மனைவி என்ன பண்ணல, மரியாதை கொடுக்கல, என் மனைவி என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என் கணவர் என்னை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன என்னுடைய பையன் என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டான். ஸோ என்ன வேணால் பேசலாம், அவங்க என்ன வேணால் பேசலாம், அது நம்மக்கிட்ட இல்லை. எதுதான் நம்மக்கிட்ட இருக்கான், என் இருதயம் மட்டுமே என்கிட்ட இருக்கு. ஸோ மற்றவங்களுடைய காரியம் எதுவும் நம்மக்கிட்ட இல்லை. ஒன்லி மை ஆர்ட் இஸ் இன் மை ஹேண்ட்ஸ். இப்போ ரொம்ப எத்தனை பேருக்கு இந்த பாயிண்ட் ஈஸியாக தெரியுது? ஈஸியாக இருக்கா? அப்படியா? ஸோ இன்னிலேருந்து பார்ப்போம், உன் இருதயம் உன்கிட்ட இருக்கா, இல்லை உன் இருதயம் உன்கிட்ட இருக்குன்னு நீ உணர்ந்திருந்தீன்னா மற்றவங்களால் உன் இருதயம் மனத்தாங்கள் அடையவே கூடாது. முடியாது, இல்லை கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, கூடாது. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம இருதயம் நம்மக்கிட்ட இருக்குது. அவன் என்ன பேசினாலும் கோச்சிக்கிறது யாரோட பொறுப்பு? மனத்தாங்கள் அறுது யாரோட பொறுப்பு? ஸோ உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணுறதோ, நீ மனத்தாங்களை எடுத்துக்காமல் இருக்கிறதோ அது உன்னோட பொறுப்பு, பேசுகிறவங்களோட பொறுப்பு அல்ல. எத்தனை பேருக்கு புரியுதா? சரி, இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு வண்டியில் போயினே இருக்கோம், பிரதர் ஆட்டோவில் போயினே இருக்கார்.
கரெக்டாக போகிற டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தன் வரான், 3 பேர் ஸ்வைன்னு வந்து இப்படி கட் பண்ணி இப்படி ஒரு பெண்டு போட்டு போகிறான். இப்போ எப்படி இருக்கும்ண்ணா உங்கள் ரியாக்ஷனு? சாவுதராக்கி எங்கேருந்து வந்தான்? புரியுதுங்களா? இப்போ உன் இருதயம் உங்ககிட்ட இருக்குன்னா உனக்கு அந்த இது என்ன பண்ணிடக்கூடாது, வந்துருக்கக்கூடாது. ஆனால் இப்போ நம்ம சொல்லுவோம், அவன் அப்படி போட்டதுனால நீ திட்டினியா? சொல்லுங்களா, அவன் போட்டதுனால தானே திட்டணும்? ஆமாம்ல, அவன் கிரியை பண்ணதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரியாக்ட் பண்ணுறோம். அவன் என்னை பார்த்து திட்டினதுனால தான் நான் என்ன பண்ணுறேன், திட்டுறேன். ஸோ அவன் கிரியைக்கு உன் இருதயம் என்ன இருக்குது, கனெக்ட் ஆகி இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதே உதாரணத்தில் இப்போ அதே ஆட்டோவில் ஸ்மித் உக்கான்னு இருக்கான் அண்ணன் கூட. ஸ்மித்து நான் சொன்னேன், பா செமையாக ஓட்டுறான்லப்பா, நீயும் ஓட்டுறிய தத்தி மாதிரி இப்படி அப்படி அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரே அந்த கட்டு தான் ஸ்மித்துக்கு என்ன இருக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. அதே கட்டு தான் அவருக்கு இரிட்டேட் ஆகுது. எத்தனை பேருக்கு புரியுது? அதே கட்டு தான் அவருக்கு என்ன ஆகுது, இரிட்டேட் ஆகுது. அதே கட்டு தான், பா எப்படி ஓட்டுறான்ப்பா, நீயும் ஓட்டுறிய எவ்வளோ ஸ்லோவா, அவன் பேர் இந்நேரம் மாம்பழத்தையே என்ன பண்ணிருப்பான் தாண்டிட்டு இருப்பான். ஸோ அவனுடைய தேவை வேறையாக இருக்குது, அவருடைய தேவை வேறையாக இருக்குது. அதுதான் என்னோட 2வது பாயிண்ட். இந்த பாயிண்ட் எழுதிட்டிங்களா? என் இருதயம் மட்டுமே என் கையில் இருக்கிறது. 2வது பாயிண்ட் என்னன்னா, என்னுடைய உணர்வுகளுக்கு மற்ற யாரும் பொறுப்பல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லி, என்னுடைய உணர்வுகள் மற்ற. இப்போ இந்த இருங்களேன், இப்போ பாருங்க, அப்புறம் எழுதிக்கலாம், நான் டைம் கொடுக்குறேன். இப்படி போகும்போது இப்படி கட் அடிச்சும் போது அவருக்கு ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் வந்துச்சு. அதுதான் என்னது, உணர்வு, ஃபீலிங்ஸ். அதுக்கு பேர் தான் என்னது, ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸு இப்போ அவன் கட் அடிக்கும் போது என்ன பண்ணுச்சு, அவருக்கு வந்தது. ஆனால் அதே கட் அடிக்கும் போது ஸ்மித்துக்கு வந்த ஃபீலிங் என்னது, பா எப்படி ஓட்டுறான்ல அப்படின்னு ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படி வந்தது. ஸோ ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு காரியம் இருக்கும், அதுதான் தேவைகள். அது பேர் என்னது, தேவைகள். சரி, இப்போ இவருக்கு ஏன் கோவம் வந்துச்சு, அவருக்கு என்ன தேவை, யாராவது சொல்ல முடியுமா? சூப்பர். என்னது, ஸ்மித்தை சேஃபாக வீட்டுக்கு கொண்டு போகணும். அங்கே உள்ள அவங்க பிள்ளைகள்லாம் இருக்கலாம், அவங்க மனைவி இருக்கலாம், அவங்கள சேஃபாக கொண்டு போகணுன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சேஃபாக போகிறார். அதுதான் அவருடைய தேவை. ஸ்மித்துக்கு அதை பார்த்தோன்னே ஏன் சந்தோஷம் வந்துச்சு, ஏன்னா அவனுடைய தேவை என்னன்னா ஸ்பீடாக போகணும். ஸ்பீடாக போகும்போது ஜாலியாக இருக்கும். இப்படி கட் அடிக்கும் போது எப்படி வண்டி ஓட்டுறான் பாருங்க அப்படின்றதுலாம் அவனுக்கு ஒரு. ஸோ இவருடைய தேவை வேற, இவரோட தேவை வேற. ஸோ இப்போ வந்த இந்த 2 உணர்ச்சியும் யார் பொறுப்பு, அவங்களுடைய தேவை தான் பொறுப்பு. எத்தனை பேருக்கு புரியுது? அவருக்கு சேஃபாக போகணுன்றதுனால அவருக்கு கோபம் வருது, இவனுக்கு ஜாலியாக ஸ்பீடாக போகணுன்றதுனால அவனுக்கு சந்தோஷம் வருது. ஸோ இப்போ இந்த கோபமும் சந்தோஷத்துக்கும் பொறுப்பு யார், பைக் ஓட்டினவன் இல்லையா, யார், நாம தான். எத்தனை பேருக்கு புரியுது, தெளிவாக புரியுதா? இப்போ என்னன்னா, என்னுடைய உணர்வுகளுக்கு மற்ற யாரும் பொறுப்பல்ல. இதை புரிஞ்சாலே உன் இருதயம் சுகமாக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், என் இருதயம் மட்டும்தான் என் கையில். 2வது, என்னுடைய உணர்வுகளுக்கு மற்ற யாரும். இதனால நல்ல கதையாக இருக்குது. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஸ்டீஃபன் பார்த்து சொல்லு, என்னுடைய உணர்வுக்கு மற்ற யாரும் பொறுப்பல்ல. ஒருத்தர் கணவன் மனைவியை பார்த்து, என்னுடைய உணர்வுகளுக்கு நீ பொறுப்பில்லை. சொல்லு, திருப்பி சொல்லு, என்னுடைய உணர்வுக்கு. ஏன் பக்கத்தில் வெறும் கணவன் மனைவி இல்லை, எலன் திருப்பி பார்த்து சொல்லுங்கள், என்னுடைய உணர்வுகளுக்கு நான் பொறுப்பு இல்லை. எப்படி சொன்ன யார் பொறுப்பு இல்லை, மற்றவர்கள் பொறுப்பு இல்லை. ஏதாவது நடந்தா எலன் திட்டுறாங்களாம் அவங்க அம்மா பார்த்து, எல்லாம் இந்த சனி நாள் தான் வந்தது அப்படின்ட்டு. அப்போ ஏன்னா உன் ஃபீலிங்க்கு யார் பொறுப்பு இல்லை, உங்கள் அம்மா பொறுப்பு இல்லை, உங்கள் அப்பா பொறுப்பு இல்லை. யார் தான் பொறுப்பு, நீ தான் பொறுப்பு. ஏன்னா உன் ஃபீலிங் அப்படி வர்றதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு தேவை, அதுக்கு பின்னாடி ஒரு தேவை இருக்கு. புரியுதா? உனக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும், அந்த தேவை மீட் ஆகலைன்னா உனக்கு என்ன ஆகுது, வெறுப்பாகுது. ஸோ அப்போ அந்த உணர்வுக்கு யார் பொறுப்பு, நீ தான் பொறுப்பு. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தரையும் இப்போ எழுப்பி எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதா? சொல்லலாம். புரியுதுங்களா? ஆனால் என்னன்னா, நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய உணர்விற்கு மற்றவர்கள் பொறுப்பல்ல.
இரிட்டேட் ஆகுது, உன்னை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும்? உன்னை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுன்னா நீ அந்த உன் மனைவியோ உன்னுடைய உறவில் இருக்கிற சக மனுஷன்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையலைன்னா உனக்கு அந்த வெறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ உன்னுடைய உணர்வுக்கு மற்றவர்கள் பொறுப்பல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன்னுடைய உணர்வுகளுக்கு மற்றவர்கள் பொறுப்பல்ல. இப்போ என்னுடைய உணர்வுகளுக்கு, இப்போ திருப்பி சொல்லுங்க, என்னுடைய உணர்வுகளுக்கு மற்றவர்கள் பொறுப்பல்ல. சரி, இப்போ எழுதிக்கோங்க. எல்லாம் எழுதிட்டீங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டை அப்படியே கனெக்ட் ஆகி தான் அது மூணாவது பாயிண்ட்டும், என்னுடைய உணர்வுகள் என்னுடைய தேவைகளோடு தொடர்புடையது. இப்போ நான் அதிலே சொல்லிட்டேன் அந்த பாயிண்ட்டை. உணர்வு ஏன் அந்த இடத்துல இரிட்டேட் ஆகுறனா, அதுக்கு பின்னாடி உனக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவை உனக்கு மீட் ஆகலைன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீலிங் வருது. ஸோ என்னுடைய உணர்வுகள் என்னுடைய தேவைகளோடு தொடர்புடையது. மை ஃபீலிங்ஸ் ஆர் கனெக்டட் டு மை நீட்ஸ். மை ஃபீலிங்ஸ் ஆர் கனெக்டட் டு மை நீட்ஸ். எத்தனை பேருக்கு புரியுது? எழுதிட்டீங்களா? இப்போ சொல்லுங்களேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? என்னுடைய இருதயம் என் கையில் மட்டும்தான் இருக்கு. செகண்டு, என்னுடைய உணர்வுகளுக்கு மற்ற யாரும், nobody else is responsible for my feelings. ஸோ அடுத்தது, என்னுடைய உணர்வுகள் என்னுடைய தேவைகளோடு தொடர்புடையது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போது இந்த தேவை உங்களுக்கு என்ன தேவை பிரதர் சொல்லுங்கள். இப்போ உங்களை நான் கேட்குறேன், உங்கள் தேவை என்ன அப்படின்னா என்ன சொல்வீங்க? சூப்பர் சூப்பர். நீங்கள் பிரதர்? ஓகே. வேறு யாராவது உங்கள் தேவை என்னன்னு சொல்ல முடியுமா? தேவை இருந்தால் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஒக்காபுலரியில், நம்ம அகராதியில் தேவைனால என்ன சொல்லுது பாருங்களா? என்ன தேவைன்னா என்ன கேட்டார்? சொந்த வீடு. அவர் என்னது? சொந்த இடம். கடன் அடையணும். பக்கத்தில் பார்த்து சொல்லி, இதெல்லாம் தேவையே இல்லை, இது உன்னுடைய தேவையே இல்லை. நம்ம மனுஷனை தேவன் படைக்கும் போது சில தேவைகளோடு, இது தேவையில்லைன்னு இல்லை, இதெல்லாம் வேற. புரியுதுங்களா? இதெல்லாம் என்னது? ஃபிசிக்கலாக நீ வாழ்கிறதுக்கான எமோஷ்னல் நீட்ஸ்னு ஒன்று இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லி, எமோஷ்னல் நீட்ஸ், எமோஷ்னல் பாண்டிங். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எமோஷ்னல் நீட்ஸுன்றது நம்மளுடைய அகராதியிலேயே இல்லை. இப்போ நான் தேவை என்ன பிரதர்? உங்கள் தேவைன்னா என் மனைவியோடு கனெக்ட் ஆகணும்னு சொல்ல முடியுமா? அவரால் சொல்ல முடியாது. யாருக்குமே அப்படி வராது. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம தேவைன்னா என்ன? இன்றைக்கி 1 கிலோ அரிசி வேணும். என்ன வேணும்? இன்றைக்கி 1 கிலோ சக்கரை கொடுங்க. ஏப்பா அது இல்லைப்பா, என்ன தேவை அப்படின்னு கேட்டால், சரி ஒரு வீடு கொடுங்க. ஸோ நம்ம தேவையே எப்படி இருக்குது? நம்ம அகராதியில் மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்குது. ஆனால் எமோஷ்னல் நீடுன்னு ஒன்று இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லி, எமோஷ்னல் நீடுன்னு ஒன்று இருக்குது. தேவன் நம்மளை படைக்கும் போது நீட் ஃபார் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு காரியத்தை வச்சு தான் என்ன பண்ணாராம்? படைச்சாராம். நீட் ஃபார் கனெக்ஷன் என்னங்க? உறவுக்கு தேவை நமக்கு இருக்குது. புரியுதுங்களா? இப்போது கல்பனா சிஸ்டர் இருக்காங்கன்னா, இப்போ அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, நம்ம வைத்தி பிரதரும் வேலைக்கு போகிறார். இப்போ 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு வராங்க. இப்போது வீட்டுக்கு வந்துட்டு அவங்க நீட் ஃபார் கனெக்ஷன் என்னது? அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கூட பேசணும், அவர் கூட கொஞ்சமாவது என்ன பண்ணணும், உரையாடணும் அப்படின்னு அவரோட தேவை. அதுதான் நீட் ஃபார் கனெக்ஷன். ஆனால் இப்போ இவர் வராரு, உள்ளே வந்துட்டு இப்படி ஃபோன் எடுத்துகிட்டு அந்த இது போட்டுக்கிறார், அந்த காதில் ஒன்று போடுவார், அப்படி சிரிக்கிறார். இவங்க பார்ப்பாங்க, இப்படி மேலே கீழே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, சரி இதை முடிச்சுட்டு வருவார் அப்படின்னு பார்த்துட்டு சிரிப்பார். கல்பனா டீ போடு அப்படின்னு ஒரு டீயை குடிப்பார். என்னப்பா அப்படியே சொல்கிறாரு. அடுத்த நிமிஷம் பிரதர் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அடுத்த நிமிஷம் இப்படி படுப்பார், இப்படி தரையில். அவள் தான் ஸ்லீப்பு. அப்போது கொஞ்சமாக இப்போ ஏறும் கல்பனா சிஸ்டருக்கு. ஏறி அப்போ டைனோசர் இப்போ வெளில வந்துட்டு தூங்கின்னு இருக்கிற மண்டே போட்டு டம் அடிச்சு, ஏன் நல்லா தானம்மா இருந்த, எங்கேருந்துமா அந்த டைனோசர் கிளம்புச்சு அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணாது? புரியாது. ஏன்னா அவங்க தேவை என்ன? நீட் ஃபார் கனெக்ஷன். ஆனால் இவர் என்ன பண்ணார்? வந்தார், ஃபோனை பார்த்தாரு, படுத்து தூங்கிட்டார். அவருக்கு அவ்வளோதான், வந்தோமா வேலை செஞ்சோமா. அவரோட நீடு என்ன? அவங்கள பொறுத்த வரைக்கும்
குடும்பத்துக்காக ஓடினேன், உழைச்சேன், சம்பாதிச்சேன். எனக்காக ஒரு 5 நிமிஷம் ஃபோனை பார்த்துட்டு சிரிச்சது உனக்கு பிடிக்கலையா? நான் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஸோ அவரோட தேவை என்ன இருக்குது? அவருக்கு கொஞ்சம் டைம் வேணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் எமோஷ்னல் நீட். இதுக்கு பேர் தான் என்னது? எமோஷ்னல் நீட். ஸோ இப்போது என்னுடைய உணர்வுகள் என்னுடைய தேவைகளோடு தொடர்புடையது. புரியுதுங்களா? இப்போது ஒரு கணவனோ மனைவியோ எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னா யார் காரணம்னு சொல்லுவீங்க? யார் காரணம்? உன்னுடைய கணவன் தான் காரணம். இப்போ கணவனுக்கு இரிட்டேட் ஆகுதுன்னா யார் தான் காரணம்? என் மனைவி தான் காரணம். ஆனால் 2வது பாயிண்ட் என்ன சொல்லிச்சு? என்னுடைய உணர்வுகளுக்கு மற்றவர் பொறுப்பல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லி, என்னுடைய உணர்வுகளுக்கு நீ பொறுப்பல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ உனக்கு ஒரு நீடு இருக்குது. அதுதான் அது நீட் ஃபார் கனெக்ஷன். நீட் ஃபார் கனெக்ஷன்றது உன்னுடைய நீடு. அந்த நீடு மீட் ஆகாதனால நீ அவர் மேலே என்ன ஆகிற? இரிட்டேட் ஆகிற. எத்தனை பேருக்கு புரியுது? இது எப்படி இதை டீல் பண்ணுறது, இது எப்படி சரி பண்ணுறதுனா, இப்போது சிஸ்டர் என்ன பண்ணணும்? சொல்லணும். என்ன சொல்லணும்? எப்பா எனக்கு நீ என் கூட டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீ என்ன பண்ணு, ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி அவருக்கு அதை தெரியப்படுத்தணும். இப்போ கேட்பாங்க, தெரியப்படுத்துகிறா மட்டும் அவர் பண்ணுவார். ஸோ நீட் ஃபார் கனெக்ஷன்றத தெரியப்படுத்துகிற இடத்துக்கு வர்றதே ஒரு ஆர்டீலிங்கில் வர ஒரு அடுத்த கட்டம். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்ம தேவைகளை ரிக்வஸ்ட்டாக தெரியப்படுத்துறதே இல்லை. இப்போ உனக்கு இரிட்டேட் ஆகுதுன்னா அது யாரோட பொறுப்புனா, அதுக்கு பின்னாடி உன்னோட தேவை ஒன்று இருக்குது. அந்த தேவை என்னன்னா, என் ஹஸ்பண்ட் எனக்குள்ள பேசணும், அவர் என் மேலே அன்பாக இருக்கணும், அவர் என்கிட்ட வந்து அன்பாக 4 வார்த்தை பேசணுன்றது உன்னுடைய தேவையாக இருக்குது. ஸோ இது எப்படி 2 பேரும் டீல் பண்ணுறதுன்றதை பற்றி தான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நீ என்ன பண்ணலாம், சொல்லலாம், நீ என் கூட கொஞ்சம் நேரம் பேசணும்னு நான் என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன் அப்படின்னு என்ன பண்ணும். அப்படி அவங்க சொல்லும் போது அதை வேல்யூ பண்ணி நீ அவங்க கூட என்ன பண்ணும், டைம். இப்போ 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கிவ் அண்ட் டேக் பண்ணாதான் அந்த கான்ஃப்ளிக்ட், புரியுதுங்களா, அந்த வன்முறையான ஒரு உரையாடலை என்ன பண்ணலாம், வன்முறையற்ற உரையாடலாம் மாற்ற முடியும். நான் வயலண்ட் கம்யூனிகேஷன். இப்போ பாருங்களேன், இதை முடிச்சுட்டு நான் அடுத்தது அதை தான் ஒரு 4 பாயிண்ட் சொல்ல போகிறேன். வன்முறையற்ற உரையாடலை எப்படி பண்ணுறது அப்படின்னு. சரி, அடுத்தது 4வது பாயிண்ட்டு, என் இருதயத்தின் ஒவ்வொரு உணர்வும் பிதாவோடான ஒரு உரையாடலுக்கு அவர் விடுக்கும் அழைப்பாகும். என் இருதயத்தின் ஒவ்வொரு உணர்வும், இப்போது உனக்கு வந்து ஒரு உணர்வு எழுந்து வருதுல்ல, நீ இப்போ வந்து கோவப்படுற, நீ வந்து ஒரு எப்படி சொல்கிற, ஒரு இடத்துல ஒரு இரிட்டேட் ஆகிற, அந்த இடத்துல அது ஒன்றும் இப்போ நம்ம பண்ணிட்டோமே ஐயோ அப்படின்னு நீ யோசிக்காமல், அந்த ஒவ்வொரு காரியமும் பிதா நமக்கு தர இன்விடேஷனாக என்ன பண்ணுதான் இருக்குது, அழைப்பிதெல்லாம். அதாவது இந்த இடத்துல நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நமக்கு ஏதோ ஒன்று பயங்கர கோபம் வந்து என்ன பண்ணிட்டோம், கோவப்பட்டுட்டோம். அப்போது உனக்கு ஒன்று தோணும், இது என்னது, ஒரு இன்விடேஷன், பிதா எனக்கு தர அழைப்புதல், இந்த இடத்துல என்னால் சுகம் பெற முடியும் அப்படின்னு. ஒவ்வொரு தடவை நீ கோவப்படும் போதும் பிதா உனக்கு ஒரு அழைப்பை என்ன பண்ணுறாரு, உள்ளிருந்து தராரு. புரியுதுங்களா? எவ்ரி எமோஷன் ஆஃப் மை ஹார்ட் இஸ் அன் இன்விடேஷன் ஃப்ரம் த ஃபாதர் ஃபார் அ கான்வர்சேஷன். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போது அப்பா என்ன பண்ணல, இப்போது அந்த குமாரன் வந்து அவரை விட்டுட்டு போயிட்டு திரும்பி வராரு. அந்த மகன் வரும்போது அப்பா என்ன பண்ணல, போய் குளிச்சுட்டு வா நான் உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன்னு சொன்னாரா? இல்லை, அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறாரு, அவனை நோக்கி ஓடி அப்படியே சேத்துல பண்ணியோட புரண்டு வந்தவன என்ன பண்ணுறாரு, அப்படியே போய் கிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறாரு, போய் குளிச்சுட்டு வா மகனே உனக்கு என்ன பண்ணுறேன் விருந்த ஆயத்தம் பண்ண. புரியுதுங்களா? அப்பா நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே உன்னை என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறாரு. நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே உன்னை என்ன பண்ணாரு, ஏற்றுக்கொண்டாரு. ஆனால் அவர் நேசிக்கிறதுனால, பக்கத்தில் பார்த்து அவர் நேசிக்கிறதுனால நீ அப்படியே இருக்க முடியாது. அவர் அன்பு உன்னை மாற்றியே
தீரும். உனக்குள்ளே இருந்து அவர் எப்போவுமே நீ ஒரு தடவை கோவப்படும் போதோ உன் இருதயத்திலிருந்து நீ மற்றவங்க மேலே மனத்தாங்கல் அடையும் போதோ அப்பா உனக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறாரு, ஒரு இன்விடேஷனை அழைப்புதலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த இடத்துல உன்னால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற அந்த இடத்துல நீ ஆழத்தில் இறங்கி அவரை கண்டுபிடிச்சிட்டீன்னா உனக்கு சுகம் பெறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. நீ மறுரூபமாகறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. என்னன்னா அது ஒரு நிமிஷம் நிறுத்தி உன் இருதயத்தை நிறுத்தி பார்க்குறாருன்னு படித்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நிமிஷம் உன்னோட மனசை நிறுத்தி ஆமாம் இப்போ ஏன் எனக்கு இதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு மட்டும் நீ யோசிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அதுவே ஒரு பெரிய ஹீலிங். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ ஒருத்தன் உன் பையனை ஏன் சனியனே அப்படின்னு திட்டிட்ட உடனே அப்படின்னு நிமிஷம் ஏன் இப்போ நம்மளுக்கு இந்த கோவம் வந்துச்சு, ஏன் இப்போ நம்மளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்னு அதை நிறுத்தி மட்டும் ஆராய்ச்சி பார்த்துட்டீங்கன்னா நீ மறுரூபம் ஆகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளை அடிச்சுட்டு பின்னாடி போய் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? யாராவது அடிச்சுட்டு போய் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லை, ஐயோ அடிச்சிட்டுமே. எங்கள் அப்பா கூட எங்களை போட்டு பெல்ட்டில் விளாசி வாங்கிட்டு யார்கிட்ட போய் ஃபீல் பண்ணிருப்பாரு, கேட்டுப்பாரு. ஸோ அது யாருமே என்ன பண்ணல, நேசித்து என்ன பண்ணுறதில்ல, அடிக்கிறதில்ல. ஒரு எமோஷனில் அந்த இடத்துலனா, ஏன்னா அந்த இடத்துல உனக்கு ஏதோ என்ன இருக்குது, காயம் இருக்குது, வலி இருக்குது. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு இந்த இடத்துல ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நீ நிறுத்தி அப்பாவோட கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீ சுகம் பெறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது இந்த பாயிண்ட்? என் இருதயத்தின் ஒவ்வொரு உணர்வும் பிதாவோடான ஒரு உரையாடலுக்கு அவர் விடுக்கும் அழைப்பாகும். சரி, 5 படிங்க. உங்கள் கதையை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளும் போது அதன் முடிவை நீங்கள் எழுதுகிறீர்கள். ஆனால் உங்கள் கதை உங்களை சொந்தமாக்கி கொள்ளும் போது நீங்கள் அதற்கு என்ன ஆகிறீங்களா, பலியாகிறீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? இது பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எடுத்துக்கலாம். உங்கள் கதையை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுங்கள். பக்கத்தில் சொல்லு, உங்கள் கதையை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுங்கள். புரியுதுங்களா? ஆமாம், நான் இந்த மாதிரி ஒரு காயத்தில் இருந்தேன், நான் இந்த மாதிரி ஒரு பாவத்தில் இருந்தேன், ஆனால் அதிலிருந்து நான் வெளியே வர தான் ஆண்டவருக்கு சித்தம் இருக்குது அப்படின்னு நீ அதை உன் கதையை நீ சொந்தமாக்கிட்டா உன் கதைக்கு நீ என்ன பண்ணுறியா, அதை எப்படி முடியணுன்ட்டு என்ன பண்ணுற, நீ எழுதுற. ஆனால் நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்களேன், உங்களை பற்றி உங்கள் கதையை சொல்லுங்கண்ணா, ஆரம்பிக்கிறதே என்ன, அதை வேற கேட்டுட்டீங்க, நெஞ்செல்லாம் என்ன இருக்குது புண்ணு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது கதை உங்களை என்ன பண்ணியிருக்கான், சொந்தமாக்கியிருக்கு. ஸ்மித்தை எங்க வாங்கப்பா, எழுதலாம் வா, அப்புறம் வா. இப்போ உங்கள் கதையை நீங்கள் சொந்தமாக்கும் போது என்ன இருக்கு, நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, எப்படி எழுதணுன்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. ஆனால் கதை உங்களை சொந்தமாக்கும் போது அந்த கதை என்ன பண்ணுறோமா, உங்களை பிடிச்சிட்டு உங்களை அதை மேற்கொண்டு என்ன பண்ணுமா. ஸோ அந்த கதை ஒன்று என்ன பண்ணுறோம், பலியாக்கிடும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் கதையை நீ சொந்தமாக எழுதணும் இல்லை, உன் கதையை இதான் என் கதைன்னு சொந்தமாக ஆக்கிக்கொள்ளணும். இதில் எனக்கு எந்த வெக்கமும் இல்லை. நிறைய பேருக்கு என்ன கதை, இப்போ உங்கள் கதை என்ன சொல்லுங்கள் அப்படின்னா யாராவது சொல்லுவீங்களா? ஃபஸ்ட்டு உன் மனைவி கிட்ட சொல்லியிருக்கியா உன் கதையை பற்றி? ஒன்றும் சொன்னதில்லை. உனக்கு எது தோணுமோ அது மட்டும் என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். உன் மனைவி ஏதாவது வெறுப்பேற்றணும்னா ஒரு கதையை எடுத்து விடுவேன். ஆனால் உன் கதையை முழுவதுமாக உன் மனைவிக்கிட்டே என்ன பண்ணதில்லை, சொன்னதில்லை. அதனால் அந்த கதை உனக்குள்ளே சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறியா? எல்லா காயத்தையும் உனக்குள்ளே என்ன இருக்குது, உருவாக்கியிருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் அந்த கதையை இதுதான் என் கதை அப்படின்னு நீ அந்த கதையை நீ மேற்கொள்ளும் போது அந்த கதை எப்படி முடியணுன்றதை நீ என்ன பண்ணுறியா, எழுதுற. ஆனால் விடுங்க பிரதர், அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னா அந்த கதை என்ன பண்ணுது, உன்னை பலியாக்கிடுச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? சரி போங்க, ஸ்மித்து வந்தாலே அந்த அம்மா சிரிப்பாங்க. உங்கள் கதையை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளும் போது அதன் முடிவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எழுதுகிறீர்கள். ஆனால் உங்கள் கதை உங்களை சொந்தமாக்கி கொள்ளும் போது நீங்கள் அதற்கு
If you own your story, you got to write its ending. If the story owns you, you feel as a victim. எத்தனை பேருக்கு புரியுது? ஏதாவது ஆட் பண்ணுமா நீங்கள்? சொல்லுங்க, உங்கள் கதையை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுங்க. சொல்லுங்க, யாருக்கு தான் கதை இல்லை? பக்கத்தில் பார்த்து சொல்லி, யாருக்கு தான்? எல்லாருக்கும் கதை இருக்கு. நீ வெக்கப்படுறதுக்கான அவசியமே இல்லை. இப்போ உங்கள் கதையை பற்றி சொல்லுங்க சிஸ்டர்னா, நீ என்ன நினைக்கிறியோ எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தான் என்ன பண்ணுற சொல்கிற. ஆனால் உன் உடசல் சடசலை என்றைக்கும் இப்படி ஓப்பன் பண்ணி காட்டினதே இல்லை. ஃபஸ்ட்டு நீ எங்கே காட்டியிருக்கணும்? உன் மனைவி கிட்ட காட்டியிருக்கணும். ஆனால் மனைவி கிட்ட காட்டினா, பிரதர் அதெல்லாம் காட்டினா இந்நேரம் நான் ஒன்றாவே இருக்க முடியாதுன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஒன்றாவே இருக்க முடியாது. இப்போ நான் சொன்னதுனால போய் இப்போ திறந்து காட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றா இருக்கவே. அந்த மாதிரி திறந்து காட்டாமல் ஒருத்தர் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் முன்னாடி, உன்னை வழி நடத்துகிறவங்களுக்கு அந்த ஆலோசனை கொடுக்குறவங்க முன்னாடி நீ ஓப்பன் பண்ணும்போது அவங்க அதிலேருந்து உன்னை மீட்டு என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. நீ இப்போ நான் சொன்னிட்டேன்ட்டு போய் திறந்துட்டேன்னு வச்சுக்கோ, சொல்லி முடிஞ்சிருக்கு. ஏன்னா அதை பெற்றுக்கொள்கிற இடத்துல அவங்களும் என்ன பண்ணணும், இருக்கணும். அந்த ஹீலிங் ப்ராசஸில் நீங்களும் இருந்தால் தான். ஆனால் உன்னுடைய கதையை நீ ஓன் பண்ணாதான் உனக்கு அதில் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உன் கதையை நீ எழுதணும்னா அது என்ன பண்ணணும், நீ அதை சொந்தம் ஆக்கி கொள்ளணும். எத்தனை பேருக்கு புரியுதுங்களா? எவ்ரி டேம் ஃபெல்லோ, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குது. ஆனால் அதை குறித்து நீ வெக்கப்படணும்னு அவசியமே இல்லை. இன்னொரு விஷயம் இதில் முக்கியமாக, உன் கதையை குறித்து தேவன் ஒரு நாளும் வெட்கப்படுவதே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் உன் கதையை குறித்து என்ன பண்ணுறதே இல்லையா, வெட்கப்படுறதே இல்லை. ஏன்னா உன் கதையின் ஆழத்தில் தான் என்ன பண்ணுறாராம், டென்ட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்கார். நம்ம சபைங்க இயேசு எங்கே தேடுறாங்க? சர்ச்சில் தேடுறாங்க, மீட்டிங்கில் தேடுறாங்க, வேற எங்கே? உபாச ஜபத்தில் தேடுறாங்க. கடைசியில் அவர் எங்கே இருக்காராம்? உன் இருதயத்தின் அழுக்கு ஒன்று இருக்கு பேர், சாணி மாதிரி உள்ள, அங்கே உட்காந்து இருக்காராம். நீ வருவேன்ட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? உன் கதையை நீ சொந்தமாக்கி கொள்ளும் போது, அந்த ஆழத்தில் நீ இறங்கி அந்த கதையை நோண்டும் போது அங்கே உனக்கு உதவி செய்ய ஒருத்தர் என்ன பண்ணுறாராம், இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ உன்னை நீ சொந்தமாக்கி, உன் கதையை நீ சொந்தமாக்கி கொள்ளும் போது அதன் முடிவை நீ என்ன பண்ணுறியா, எழுதுற. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த முடிவை உன்னால் எழுத முடியும். ஆனால் என் கதையை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், அது என்னோட அழிஞ்சு போட்டோம், நான் இயேசுக்கிட்ட டீல் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் சொல்லு, இயேசுக்கிட்ட டீல் பண்ணிக்கிறேன், எத்தனை ஆண்டவர்கிட்ட டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டீல் பண்ணால் பக்கத்தில் கை கூத்து சொல்லு, கை கூத்து, ஆல் த பெஸ்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆல் த பெஸ்ட். அண்ணா அங்கே கொடுங்க, நான் அவங்க கொடுக்குறாங்க இப்போ. ஆல் த பெஸ்ட் பக்கத்தில் கொடுங்க, ஆல் த பெஸ்ட். ட்ரை பண்ணிட்டு வாங்க. 10-15 வருஷம் நீ ட்ரை பண்ணாலும் திரும்பி இப்படி தான் என்ன பண்ணுவேன், வருவேன். பாருங்களேன், அடுத்த பாயிண்ட்டு, வழியில் இருப்பவர்கள் குற்றம் சுமத்துவதற்கு ஆடுகளை என்ன பண்ணுறாங்களாம், ஆட்களை தேடுகிறாங்க. அவங்க தான் யார்? அவங்களுக்கு ஆடு. ஒரு ஆடு மாட்டிச்சலா, புரியுதுங்களா? வழியில் இருப்பவர், வழினா இந்த வழி இல்லை, வலிக்குதா உள்ள, பெயின். பீப்புள் இன் பிளெயின் லுக் ஃபார் பீப்புள் டு பிளேம். எத்தனை பேர் இது அனுபவிச்சிங்க? நீங்கள் அனுபவிச்சிங்களோ இல்லையோ 2 கையை தூக்கிடும் சர்ச்சில். நாங்கள் அனுபவிக்கிறோம். பீப்புள் இன் பெயின் லுக் ஃபார் பீப்புள் டு பிளேம். வழியில் இருப்பவர்கள் குற்றம் சுமத்துவதற்கு ஆட்களை தேடுகிறார்கள். எழுதிக்கோங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த வழியில் இருக்கிறவங்க குற்றம் சுமத்துறது ஆட்களை தேடுறாங்கல்ல, அந்த ஆட்கள் யார் தெரியுமா? லீடர்ஸ், தலைவருங்க, சபை போதகர்கள். இப்போ முக ஸ்டாலின் எத்தனை பேர் குறை சொல்கிறீங்க? ஸோ இந்த தலைவர்களாக பார்த்து நிறைய பேர் பாருங்களேன், நிறைய இடத்துல இப்போ நான் சொன்னால் யாரையோ சொல்கிற மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண. யாரையும் சொல்ல, யாரையாவது குற்றம் சுமத்தினே இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வலி இருக்குது. வழியில் இருப்பவர்கள் குற்றம் சுமத்துவதற்கு ஆட்களை
தேடுகிறார்கள். இப்போ நிறைய பேர் வழியில் வரும்போதே அவங்க வழிக்கு தான் வருவாங்க. நம்மளை பார்த்தோன்னே இவர்கிட்டே அது சொல்லணும், பிரதர் உங்கள் சர்ச்சில் செல்ஃப் ப்ரேயர் இருக்குதா, உபாசம் நத்திரியா, எதுவுமே நத்திரல, நீலாம் சர்ச்சா, பக்கத்து பசல் நீலாம் சர்ச்சா, நீலாம் பாஸ்டரா, யாராவது கடிந்து கொள்ளணும்ல, கடிந்து கொள்ளலையே நீலாம் பாஸ்டரா அப்படின்னு கேட்குறமா இல்லையா? அதுவும் இல்லாமல் இப்போ வீட்டுக்கு வர வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணுறேன், உன் பையன் நீ சொன்னதை என்ன பண்ணல கேட்கல, முடி இப்படி விட்டுன்னு வரான் ஸ்ட்ரைட்டில், வந்து கோவத்தில் யாரை சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த பாஸ்டரை சொல்லணும், அவனை சொல்லணும் எல்லாம். யோ உன் பையனை முடி வெட்டாமல் வர்றது பாஸ்டர் ஏன் திட்டுற, உன் பையனை யார் தான் கேட்கணும், நீ தான் கேட்கணும். ஸோ வழியில் இருப்பவர்கள் குற்றம் சுமத்துவதற்கு ஆடுகளை தேடுகிறார். எல்லாரையும் குற்றம் சுமத்திக்கினே இருக்கியா, தலைவர்களில் குற்றம் சுமத்துறியா, தலைமைகளை கேள்வி கேட்டுக்கினே இருக்கியா, அப்போனா உங்க கூட்டம் ஆழ்ந்த இதில் என்ன இருக்குது, ஒரு வழி இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? கேள்வி கேட்குறதே தப்புன்னு சொல்ல, குற்றம் சுமத்துறது தான் என்னது தப்பு. ஸோ ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்காங்க. அதாவது மத்தேயுல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு அவனுக்கே தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவான், கேட்பான், இந்த மாதிரி இயேசு யாருன்னு தெரியுமா அப்படின்னு டைலாக்லாம் பேசிக்கிட்டான். ஆனால் என்ன காரணம், அதுக்கு குற்றம் சுமத்துறதுக்கு என்ன காரணம், அவருக்கு வலி ரொம்ப இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, பீப்புள் இன் பெயின் லுக் ஃபார் பீப்புள் டு பிளேம். வலியில் இருப்பவர்கள் குற்றம் சுமத்துவதற்கு ஆடுகளை தேடுகிறார்கள். புரியுதுங்களா? ஸோ நம்ம பண்ணுற ஒவ்வொரு காரியமும் எதுலேருந்து வருதான், நம்ம ஆழ்ந்த இருதயத்தில் ஒரு வலி இருக்குது. புரியுதுங்களா? தன்னை குறித்த தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம், தன்னை குறித்து அவர்களே எடுத்துட்டு இருக்கிற வலிகளாக இருக்கலாம், அவங்க சின்ன வயசில் பட்ட காயங்களாக இருக்கலாம். அதிலிருந்து தான் அதை மறைக்கிறதுக்கு கவர் பண்ணுறதுக்கு பீப்புள் என்ன பண்ணுவாங்க, குற்றம் சுமப்பாங்க. உன்னால தான் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, இப்போ கேட்பாங்க, அக்கா கிட்ட கேட்டேன், உன்னால தான் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன், உன்னால தான் என் உடம்பே போச்சு, உன்னால தான் எனக்கு எல்லாம் போச்சு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா பீப்புள் இன் பெயின். இப்போ நம்ம யாரையுமே குற்றப்படுத்தி சொல்ல, வழியில் இருக்கிறவங்க என்ன பண்ணோம், அவங்களுக்கு சுகம் இருக்குன்றதுக்கு தான் இந்த மீட்டிங்கே. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ மற்ற காரியத்துக்குனால அவங்கள நேசிக்கிறதுனால அவங்க ஆழ்ந்த இடத்துல என்ன இருக்குது, வலி இருக்குது. அது அவங்களுக்கே என்ன தெரியாது, சம்டைம்ஸ் தெரியாது. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள வலி இருக்குன்னு? தெரியவே, நான்லாம் சூப்பராக இருக்கேன், மேக்கப் போட்டுன்னு என்ன பண்ணுவேன், வெளில சூப்பராக வருவேன். ஆனால் ஆழ்ந்த மனசில் உனக்கு ஒரு ஆழ்ந்த வலி இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ நீயே உன்னை ஆராய்ந்து பார்த்துக்கணும். ஒவ்வொரு உன்னுடைய ரியாக்ஷனும், ஒவ்வொரு உன்னோட ஃபீலிங்கும் பிதா உனக்கு தர அழைப்பு இதெல்லாம் இருக்குது. எதுக்காகனா அதில் நீ மறுரூபம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உன்னோட வழியிலேருந்து தான் வருது அப்படின்ற வாய்ப்பு உனக்கு இருக்குது. சரி, அடுத்தது 7வது பாயிண்ட்டு, நான் அவனல்ல, நான் ஐ எம் நாட் அப்படின்ற ஒரு இது இருக்குது பாருங்களேன். நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, நான் நேசிக்கப்படவில்லை, என்னை என் புருஷன் நேசிக்கவே இல்லை. இப்போ பாருங்களேன், நான் ஐ எம் நாட் இஸ் அட் த பாட்டம் ஆஃப் யோர் பெயின். நான் தகுதியானவன் அல்ல, நான் அல்ல என்பது உங்கள் வழியின் ஆழத்தில் உள்ளது. இப்போ ஒருத்தர் இப்போ ஒரு பிரதரையோ சிஸ்டரையோ உட்கார வச்சு நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுங்கள் உங்கள் ஸ்டோரியை சொல்லுங்கள், சொல்லுங்கன்னு கொஞ்சம் அப்படியே தோண்டின்னு அடியில் போனால் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அழுது அப்படியே அழுவும் போது என்ன சொல்லுவாங்க, அவர் என்ன நேசிக்கவே இல்லை, என் புருஷன் என்ன பண்ணல, நேசிக்கலை, என் மேலே அன்பு செலுத்தலை. அப்போ நான் அல்லன்ற ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க ஆழ்ந்த மனசில் வழியில் ஒரு இருக்கிற காரியமாக இருக்குது. நான் அல்ல என்பது உங்கள் வழியின் ஆழத்தில் உள்ளது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் அல்ல, நான் நேசிக்கப்படவில்லை, நான் என்ன பண்ணல, அன்பு செலுத்தப்படவில்லை அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? தூக்கிட்டு கையை தூக்கிட்டு, நான் நேசிக்கப்படல, தூக்குங்க கையை தூக்குங்க, நான் அன்பு செலுத்தலை, எனக்கு அன்பு செலுத்தப்படலை அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒரு ஆழ் மனசுலையும் ஒரு வலி
இருக்குது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆழ் மனசில் தோண்டி 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 போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு சொல்கிறாரு, ஐ எம் நீ ஐ எம் நாட், நான் அல்லன்ற சேட்டத்தில் நான் தான்ப்பா உன்னுடைய சொத்து. எத்தனை பேருக்கு புரியுது? நான் முக்கியமானவன் அல்ல அப்படின்னு நீ யோசிக்கிற இடத்துல தோண்டி ஆழத்தில் போய் பார்த்தீங்கன்னா, தம்பி நீ தான் தம்பி எனக்கு முக்கியம் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு சொல்லி உன்னுடைய ஆழ் மனசின் வழியில் ஒருத்தர் என்ன பண்ணுறான் இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் என்ன பண்ணாராம், உன்னுடைய இருளின் ஆழத்தில் என்ன பண்ணியிருக்காரு, டென்ட்டு போட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ நீ இந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நீ என்ன பண்ணணும், உனக்குள்ள குதிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, உனக்குள்ள குதிக்கணும். இப்போ உங்கள் ஒய்ஃபை பாருங்களேன், பக்கத்தில் இருக்கவங்கள பாரு, பக்கத்தில் பாருப்பா. ஏய் யார் தாண்டா, என்னடா அப்படி பார்க்குற, நார்மலாக பாடுறான், பார்க்குறதே இப்படி குறுகுறுன்னு பார்க்குறான். அப்படியே பக்கத்தில் பார்த்து அவங்கள பார்த்துட்டு இங்கே வேலை செய்யுங்க, அவங்கள பார்த்துட்டு இங்கே வேலை செய்யுங்க. நீங்களும் பண்ணுங்கள், அவங்கள பார்த்துட்டு இங்கே வேலை செய்யுங்க. நீ அவங்கள பார்த்துட்டு அவங்ககிட்ட போய் வேலை செய்கிற, நீ மாற்றிக்கமா அப்படின்னு என்ன பண்ணாது. அவங்கள பார்த்துட்டு எங்கே வேலை செய்யணும், உனக்குள்ளே வேலை செய்யணும். ஸோ உன்னுடைய ஆழ்ந்த வழி என்னன்னா, நான் நேசிக்கப்படவில்லை, நான் தகுதியானவன் அல்ல, நான் என்ன பண்ணல, ஒரு எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற வழியில், ஆழ்ந்த வழியில் தான் இயேசு என்ன பண்ணுறாராம், உனக்காக காத்துட்ருக்காரு. நீ இல்லைப்பா, நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற காரியத்தை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஐ எம் நாட்ன்ற ஸ்டேட்மெண்ட்டே உன்னை விட்டு என்ன பண்ணுறோம் போயிடும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா? இப்போது நான் நேசிக்கப்படவில்லை அப்படின்றது எதை பொறுத்து இருக்குது? உனக்கு ஒரு தேவை இருக்குது. என்ன தேவை? உன் கணவர் உன்னை என்ன பண்ணும், நேசிக்கணும், உனக்கு அன்பு செலுத்தணும்னு உன்னுடைய நீடுனால உனக்கு அந்த உணர்ச்சி என்ன பண்ணுது, ஏற்படுது. எத்தனை பேருக்கு புரியுது? சரி, அடுத்தது பாதுகாப்பான சமுதாயத்தில் வெட்கம் என்ன பண்ணப்படுதான்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாதுகாப்பான சமுதாயத்தில் வெட்கம் என்ன பண்ணப்படுதான்? இது எந்த சமுதாயம் கொஞ்சம் சொல்லுங்களேன், போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? சமுதாயம்னா என்னங்க? கிரேஸ் அந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருந்தால் காட்டுங்கண்ணா. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ஒருத்தர் டேவிட் இங்கே வாங்க, வந்து உங்கள் கதையை சொல்லுங்கள் அப்படி வா, சும்மா வாப்பா. சமுதாயம்னா என்னங்க? இப்போ நம்ம சர்ச்சு ஒரு என்னது சமுதாயம், ஒரு கம்யூனிட்டி. புரியுதுங்களா? அந்த கம்யூனிட்டியில் வந்து இப்போ எல்லார் எதிரையும் ஸ்டோரி சொல்லு அப்படின்னு ஒரு அப்படியே சொல்கிறார். ஒன்று ஒன்றா சொல்லிட்டு சர்ச்சு முடிஞ்சோன்னே என்ன ஆகும் இவனுக்கு சொல்லுங்கள்? அவள் தான் அங்கே பாருங்கள் உக்காந்துக்கிறானுங்க லைன்னா. இதோ இங்கே ஒருத்தன் உட்காந்து, டேய் வாடி மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க கூட இல்லை, இதோ பெருசாக வளர்ந்துருக்கு இந்த வாலிபர்லேருந்து என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு கிண்டல் பண்ணியே அதுக்கப்புறம் இவனுங்கிட்ட போய் சொன்னோம் படுறான் நம்ம கதையை அப்படின்ற நிலைமை அளவுக்கு அவனை உறிஞ்சி தள்ளி. நம்ம சமுதாயம் என்ன இல்லை, பாதுகாப்பான சமுதாயம் அல்ல. புரியுதுங்களா? எப்படின்னா பாதுகாப்பான சமுதாயத்தில் வெட்கம் என்ன பண்ணப்படுதான், அகற்றப்படுது. இப்போது இவனுக்கு ஒரு வெட்கம் இருக்குது, நம்ம கதையை சொன்னால் நம்மளை என்ன நினச்சிருவாங்களோ, என்ன நினைப்பாங்களோ, நம்மளை இப்படிப்பட்டவனா இவன் அப்படின்னு நினச்சிருவாங்களோன்னு இவனுக்கு ஒரு வெட்கம் இருக்குல்ல. ஆனால் அந்த வெட்கம் இது ஒரு பாதுகாப்பான சமுதாயமாக இவன் உணர்ந்தானா, பரவாயில்ல தம்பி இங்கே வா, அதெல்லாம் விடு, நீ தப்பு இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், பாதுகாப்பான சமுதாயம் என்ன பண்ணுன்னா, தம்பி நீ தப்பு பண்ணிட்ட, என்ன பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட, ஆனால் நீ அந்த தப்பு இல்லை, நீ யாரு, நேசிக்கப்பட தக்கவன், நீ அன்பு செலுத்தப்பட தக்கவன் அப்படி சொல்லிட்டு, உன் தப்பு தான் பிரச்சனை, நீ பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்த அந்த வெட்கத்தை பாதுகாப்பான சமுதாயம் என்ன பண்ணுமா, அகற்றும். ஆனால் பாதுகாப்பற்ற சமுதாயம் நல்லா சொல்லு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு, வாடி ராசா டீ குடிக்க போகலாமா அப்படின்னு கூட்டின்னு போயிட்டு மூஞ்சா பத்தியா அவனுக்கு டே எங்களே வந்துட்டு இவர் மூஞ்சிக்கு கிளியோபட்ரா கேட்குதா அப்படின்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அவனை வச்சு. இப்போ நம்ம என்னன்னா சீரியஸான மேட்ருன்னு ஒன்று இல்லை, ஃபன்னுன்னு ஒன்று, எல்லாமே ஃபன்னு தான். பக்கத்தில் பார்த்து சொல்லு,
எல்லாமே ஃபன். இப்போ அவனுங்களை வச்சு ஏதாவது ஒன்று பேசிப்பாரேன், சீரியஸாக ஒன்று பேசின்னு இருப்போம். விச்சு வந்தாலும் சரி, சாம்சு ஏதாவது சீரியஸாக கேட்பீங்கன்றீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சிரிப்பான். நம்மளுக்கு பார்த்துக்கிட்டு ஏன்டா சிரிக்கிறீங்க, இந்த இந்த இதில் சிரிக்கிறதுக்கு என்னடா அவசியம்னா அவனுக்குள்ளே ஏதாவது ஒன்று என்ன பண்ணும், ஓடும். ஸோ எதுவுமே சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. நீ சீரியஸாக பேசிப்பாரு, பின்னாடி நின்று ஒருத்தன் சிரிச்சுன்னு இருப்பான். ஸோ ஃபன்னுன்னு ஒன்று இல்லை, சீரியஸ்னு ஒன்று இல்லை, எல்லாமே பக்கத்தில் பார்த்து சொல்லி எல்லாமே ஃபன்னாக இருந்தால் நீ பாதுகாப்பான சமுதாயத்தில் இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை மாற்ற போகிறோம். இதனால் நாங்கள் என்ன சொல்லனா, ஃபன் பண்ணக்கூடாது அப்படியா சொன்னோம்? ஃபன் இருக்க வேண்டிய நேரத்தில் ஃபன் இருக்கலாம். எதெல்லாம் ஃபன் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் ஃபன் பண்ண. பார்ட்டி இல்லைங்கண்ணா என்னன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் நீ பண்ணதுக்கு என்ன முயற்சி பண்ணுவேன், ஆனால் மற்றவங்களுடைய கதையை உன்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா அது உன் கதை மாதிரி எடுத்துட்டு, எப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன தேவன் உன்னை விரும்புகிறாரு, நீ உன்னை அன்பு செலுத்துகிறாரு, நீ தப்பு பண்ணிட்ட, ஆனால் அது பிரச்சனை இல்லை, அந்த தப்பு என்ன பண்ணு எடுத்து போடு, உன்னை நான் என்ன பண்ணுறேன் நேசிக்கிறேன்னு. இப்போ அவனை இப்படி கூப்பிட்டு அரவணைக்கிற சமுதாயம் தான் பாதுகாப்பான சமுதாயம். எத்தனை பேருக்கு புரியுது? ஒன்றும் இல்லை, நம்ம சர்ச்சில் ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டானாலே அவனை அப்படி விட்டுட்டு இப்படி பேசணும். என்ன மாதிரி ஆள் தெரியுமா அவனெல்லாம் அன்றைக்கே நினச்சேன்ப்பா இப்படி தான் போவான்ட்டு அப்படின்னு பேசுகிற சமுதாயம் பாதுகாப்பான சமுதாயம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஃபன்னுனா ஃபன் இருக்கணும், சீரியஸாக இருக்கணும்னா சீரியஸாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் எதெல்லாம் ஃபன் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். இதனால் என்ன சொல்கிறோம், அப்படியே சீரியஸாக இருங்க, எல்லாம் ஆண்டவருக்குள்ளே பயபக்தியாக இருங்க அப்படி சொல்ல. ஃபன் இருக்கலாம், ஆனால் எது ஃபன் பண்ணணுமோ அதை ஃபன் பண்ணணும், எது ஃபன் பண்ணக்கூடாதோ அதை டச்சே பண்ணக்கூடாது. இதனால் என்ன சொல்லனா, வெக்கங்கட்ட சமுதாயமாக இருக்க என்ன போட்டிருக்கு, பாதுகாப்பான சமுதாயத்தில் வெக்கம் அகற்றப்பட்டுச்சே, என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ இப்படி இருந்தாலும் கரெக்டு, எப்படி இருந்தாலும் கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு பேர் என்னது, வெக்கங்கட்ட. அதை பற்றி நாங்கள் என்ன பண்ணல, பேசலை. நீ எப்படி வேணா இரு டேவிட்ட, என்ன வேணா பண்ணு, யார் கூட வேணா சுற்று, ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறது என்னது, வெக்கங்கட்ட. இப்போ உலகத்தில் அப்படி தாங்க இருக்கு. நீ எது பண்ணாலும் தப்பு இல்லை தம்பி, நீ நினைக்கிறது தான் சரி, உன் மனசுக்கு என்ன படுது அதை பண்ணுன்றதுக்கு பேர் என்ன தான் வெக்கங்கட்ட. இங்கே என்ன சொல்லுவோன்னா, எப்பா இது சரியில்லைன்னு சொல்கிற இடம் தான் இது, இதை நீ மாற்றிக்கிட்டால் தான் வாழ்க்கை என்ன இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா, சொல்லுவோம். ஆனால் இவன் பண்ண ஒரு தப்பையோ இவன் செய்த ஒரு தவறையோ வச்சு இவனை நியாயம் தீர்த்து இவனை கிண்டல் பண்ணி இவனை இந்த சர்ச்சை விட்டே ஓடுற மாதிரி என்ன பண்ணுற மாட்டோம். அது பாதுகாப்பான சமுதாயம் அல்ல. பா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தப்பு பண்ணவனை இப்படி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட விட்றேன்னா நீ என்ன பண்ணுவீங்க, சர்ச்சிலேருந்து அவன் அடுத்த நிமிஷம் நான் விட்டு போன நிமிஷம் இப்படி ஓடுவான். நீ ஏன்டா உள்ளே வந்த, நீ அங்கே தானே சுற்றி இந்த பொறுக்கி பையனை வெளிலப்படா அப்படின்னு தான் பண்ணு, அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் இவனை வந்து விடும்போது இவனை அரவணைச்சி வாப்பா அதை பற்றி பேசாமல் அவனை பற்றி பேசி உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு அவனை பற்றி கேட்கும் போது தான் அது பாதுகாப்பான சமுதாயமாக இருக்குது. பாதுகாப்பான சமுதாயத்தில் வெக்கம், தேங்க்யூப்பா, ஷேம் இஸ் டிஸ்மேண்டல் இன் சேஃப் கம்யூனிட்டி. சரி, அடுத்தது நம்முடைய சுகம் ஒரு வழிமுறை அல்ல, அது ஒரு நபர். இப்போ நான் சொன்னதுனால a+b² அப்படின்ற ஃபார்முலா இல்லை. இப்போ இந்த 10 பாயிண்ட் எழுதிட்டு இதுதான் இதுக்கான ஃபார்முலா இல்லை. பக்கத்தில் சொல்லி இதுதான் இதுக்கான, இந்த டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணு, நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இது குறிப்புகள். பக்கத்தில் சொல்லி இது. ஆனால் சுகத்தை தருகிறவர் யார் தானா, அது ஒரு வழிமுறை அல்ல, அவர் ஒரு நபர். யார் அந்த நபர்? இயேசு கிறிஸ்து. ஸோ நம்மளுடைய சுகம் யாரா, அவர் தான். அது ஒரு வழிமுறை அல்ல. ஸோ இந்த காரியத்தெல்லாம் நீ ஹீல் ஆகணும்னா அவர் என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கணும். ஸோ அவர் ஹீலிங் இஸ் அ பர்சன், நாட் அ டெக்னிக். நம்முடைய சுகம் ஒரு வழிமுறை அல்ல, அது ஒரு நபர். எழுதிட்டீங்களா? பாருங்களேன், அந்த பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டான இருக்கிற பாயிண்ட் மாதிரி இருக்கும் பாருங்க. என்னது, சமுதாயத்தில் தான் சுகம் கிடைக்கும். முன்னாடி என்ன சொன்னேன்,
இயேசு தான் சுகம், அது வழிமுறை அல்ல. அதுக்கு அப்படியே கான்ட்ராக்டாக சொல்கிற மாதிரி இருக்கு பாருங்க. சமுதாயத்தில் தான் என்ன கிடைக்குதான்? சுகம் கிடைக்குது. புரியுதுங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நானும் ஆண்டவரும், நான் ஆண்டவர்கிட்ட டீல் பண்ணிக்கிறேன். என் ஸ்டோரி உங்ககிட்டலாம் சொல்ல தேவையில்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லு, என் ஸ்டோரி உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும், நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? நானும் ஆண்டவரும் அப்படின்னு ஒரு படமே எடுக்கலாம் அவங்கள வச்சு. நானும் ஆண்டவரும் டீல் பண்ணிக்கிறோம். ஒன்றும் கழட்ட முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஒன்றும். ஏன்னா சமுதாயத்தில் தான் சுகம் கிடைக்கிறது. எப்படி சொல்லுங்க, எப்படி சமுதாயத்தில் தான் சுகம் கிடைக்குது? ஏன்னா தேவனே எப்படி இருக்காராம்? ஒரு கம்யூனிட்டியா பிதா, குமாரன், பரிசுத்தார், அவங்களே ஒரு கம்யூனிட்டியா இருக்கிறதுனால சமுதாயத்தில் தான் சுகம். ஹீலிங் ஹேப்பன்ஸ் இன் கம்யூனிட்டி. ஒரு சேஃப் கம்யூனிட்டியில் உன் கதையை நீ சொல்லும் போது அந்த கம்யூனிட்டியில் தான் உனக்கு சுகம் கிடைக்கும். நீயா ட்ரை பண்ணி இப்படி வேலை செஞ்சாலும் ஒன்றும் முடியாது. நீ அதுக்கு ஒரு கம்யூனிட்டியில் இருக்கணும், ஒரு சமுதாயத்தில் இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? கிளியராக புரியுதா? 10 பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட் சொல்லுங்கள். என் இருதயம் மட்டுமே என் கையில் இருக்கிறது. மற்றவங்க பண்ணுற செயல்பாடுகளில் நான் என்ன பண்ண முடியாது, நிர்ணயிக்க முடியாது. அதனால் மற்றவன் என்ன பண்ணாலும் சரி, உன் இருதயத்தை பாதுகாக்கிறது மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிறது. மற்ற யாரையுமே இந்த உலகத்தில் நம்மளால் மாற்றவே முடியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரியுதா? ஏன் பிரதர் அவங்க இப்படி இருக்கிறாங்க? ஒரு பாஸ்டராக இருந்துன்னு ஒரு அப்படி பண்ணலாமா அப்படிலாம் கேட்குறேன். அப்படிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது பிரதர். அவர் நினச்சா தான் என்ன பண்ண முடியும்? பாஸ்டராக இருந்தாலும் அவர் மாறணும்னு நினச்சா தான் என்ன பண்ண முடியும்? மாற முடியும். ஸோ நீ என்ன பண்ணுற? அதெல்லாம் விட்டுரு. யார் மட்டும்தான்? உன் இருதயம் மட்டும்தான் என்ன பண்ணுது, என்கிட்ட இருக்குது. நான் இருதயத்தை என்ன பண்ண போகிறேன்? காத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இதனால் நீ இரிட்டேட் ஆகிறதோ இதுவும் ஆகிறதோ அதுக்கு மொத்தமாக பொறுப்பு யார்? நீ தானே தவிர அவங்கள நீ பொறுப்பாக்கவே முடியாது. அதுதான் 2வது பாயிண்ட்டு. என்னது? என்னுடைய உணர்வுகளுக்கு மற்ற யாரும் பொறுப்பல்ல. 3வது, என்னுடைய உணர்வுகள் என்னுடைய தேவைகளோடு சம்மந்தப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு சூழ்நிலை வந்தால் அதை என்ன பண்ணுமா, உற்று நோக்கி பார்க்கணும். எதனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது? ஸோ இந்த ஃபீலிங்க்கு பின்னாடி எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைனால தான் இந்த மாதிரி ஃபீலிங் வருது. அந்த தேவை என்னன்னு பார்த்தா அதை நீ என்ன பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும். அதுதான் என்ன சொன்ன, நான் வயலண்ட், வன்முறையற்ற உரையாடல். அடுத்தது 4, என் இருதயத்தின் ஒவ்வொரு உணர்வும் பிதாவோடான ஒரு உரையாடலுக்கு அவர் விடுக்கும் அழைப்பாகும். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன்ஸும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸும் நீ ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிட்டு இது ஏன் எனக்கு இப்படி தோணுது நீ பண்ணி அவருடைய அழைப்பை ஏற்றி அதில் நீ ஒர்க் பண்ணினா அதில் உன்னால் சுகம் பெற முடியும். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கே போய் இது எக்ஸசைஸ் பண்ணிலாம் உன்னால் என்ன பண்ண முடியாது, ஈலாக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான். இப்போ நான் இவ்வளோ பேசிட்டு நீ சாயந்தரம் போய் உன் பொண்டாட்டியை கத்துவியா கத்த மாட்டியா? கத்துவேன். ஏய் சி போ சொல்லிட்டாங்களாம். இன்னொன்று பாரு, சொன்னார் கேட்டியா? உன் ஃபீலிங்ஸ் யார் தான் பொறுப்பான்? நீ தான் பொறுப்பான். நான் பொறுப்பு இல்லையா? மரியாதை ஓடுற அந்த சைடு. இப்படி தான் நம்ம ஆளுங்க எதை சொல்லலையோ அதை தான் என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. ஆனால் சீக்கிரம்லாம் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. உன் உணர்ச்சிக்கு இப்போ கிரேஸ் ஏதாவது இப்போ கோவப்பட்டுச்சுன்னா ஸ்டீஃபன் என்ன சொல்லுவான், ஏய் உன் ஃபீலிங்ஸுக்கு நீ தான் பொறுப்பு. இப்போ எஸ்ஆர் பிரதர் சிஸ்டர் ஏதாவது வீட்டுக்கு வந்தியா, நீ இவ்வளோ லேட்டாக வந்தீங்கன்னா பாரு உனக்கு ஏதோ இதில் தேவை இருக்குது, அதை போய் முதல்ல பாரு. அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி இது பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியாது, சுகமாக முடியாது. அவங்கள பார்த்து நீ என்ன பண்ண சுகமாகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன் மனைவியை பார்த்து நீ என்ன பண்ணு. ஏன்னா மனைவி எப்படி இருக்காங்களாம், கண்ணாடி மாதிரி இருக்காங்க. என்னவா, திருமணம் என்பது ஒரு கண்ணாடி. பக்கத்தில் பார்த்து சொல்லு, திருமணம் என்பது கண்ணாடி. நீ எப்படி இருக்கிறியோ அதை அப்படியே என்ன பண்ணும், காட்டும். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நல்லா தான்ப்பா இருந்தேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி? அந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லுவீங்க, நல்லா தான் இருந்தேன், இது என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கு கெட்டுச்சு அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? ஆனால் என்ன உண்மைனா, திருமணம் என்பது ஆம்ப்ளிஃபயராம். என்னம்மா,
நம்ம சர்ச்சில் இருக்குது ஆம்ப்ளிஃபையர் தெரியுமா? எதுக்கு அது ஆம்ப்ளிஃபையர்னு வந்தது? நம்ம இப்போ பேசுகிற சவுண்டை எடுத்து பெருசாக என்ன பண்ணுது, ஆம்ப்ளிஃபை பண்ணி காட்டுறதுனால தான் அதுக்கு பேர் என்ன தான் ஆம்ப்ளிஃபையர். ஸோ உனக்குள்ளே ஆல்ரெடி இருந்ததை நீ இருந்தது அப்படியே உள்ளே ஒழிச்சு வச்சுன்னு இருந்துருப்ப. கல்யாணம் ஆனோன்னா அது வெளிச்சம் போட்டு என்ன பண்ணுறோமா காட்டிட்டோம். ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணோம் காட்டும் போது மேரேஜ் இஸ் ஆம்ப்ளிஃபையராக நீ கேட்டால் என்ன சொல்லுவேன், நல்லா தானே பிரதர் இருந்தேன், நீங்களே என்ன பார்த்துருக்கீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி? நான் பாட்டுன்னு வருவேன் 7 AM நான் பாட்டுன்னு போவேன். ஏதாவது பிரச்சனை கொடுத்துருக்கேனா சர்ச்சுக்கு, ஏதாவது பண்ணியிருக்கேனா? ஆனால் என்ன பிரச்சனை, இவ தான் பிரச்சனை சொல்கிறது. ஏன்னா அது ஒரு கண்ணாடி, உங்களுக்குள்ளே இருக்கிறத என்ன பண்ணுமா எல்லாருக்கும் படம் போட்டு காட்டிடும். ஸோ மேரேஜ் இஸ் ஆம்ப்ளிஃபையர். உங்களுக்குள்ளே இருக்கிற வழியை எடுத்து பெருசாக உலகத்துக்கு காட்டிடும். நீ என்ன நினச்சிடனா எதுதான் பிரச்சனை, கல்யாணம் தான் பிரச்சனை. பக்கத்தில் பார்த்து சொல்லி நீ தான் பிரச்சனை. திருமணம் எனக்கும் பிரச்சனையே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல ஆம்லேட்டு கெட்ட ஆம்லேட்னு இல்லவே. கெட்ட முட்டை தான் என்ன பண்ணுது, முட்டை கெட்டு போனால் ஆம்லேட் என்ன ஆகிடும், கெட்டு போயிடும். ஸோ ஆம்லேட்டில் பிரச்சனையே, மேரேஜில் பிரச்சனையே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? சரி. ஸோ அடுத்தது, உங்கள் கதையை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளும் போது அதன் முடிவை நீங்கள் எழுதுகிறீர்கள். ஸோ உன் கதையை நீ என்ன பண்ணும், ஓன் பண்ணும். பக்கத்தில் போய் சொல், உன் கதையை ஓன் பண்ணு. பொய் சொல்லாத, மறைக்காத, வழியை மறைக்காத, எடுத்து பாதுகாப்பாக சமுதாயமாக நீ உணர்ந்தினா அவங்கக்கிட்ட என்ன பண்ணு, ஷேர் பண்ணு. ஆனால் இந்த அன்சேஃபான சேஃப் இல்லாத கம்யூனிட்டியில் போய் சொல்லிட்டேன்னா குட் ஃப்ரைடே செய்தியே நீ தான், உன்னை சிலுவையில் என்ன பண்ணுவாங்க, ஏற்றிடுவாங்க. தயவு செஞ்சு நான் இப்படி சொன்னேன்ட்டு வேறு யாருக்கிட்டே போயிட்டு அந்த பாஸ்டர் எனக்கு தெரியும்ட்டு இப்படி திறந்துட்டேன்னு வச்சுக்கோ, குட் ஃப்ரைடே செய்தியே என்ன தான், நீ தான். ஆனால் நீ என்கிட்டையும் அப்படி தான் பயப்படுற. ஏன் என்கிட்ட கதை சொல்ல மாட்டேற சொல்லு? நான் செய்தி ஆகிடுவேன். பக்கத்தில் சொல்லு, நான் செய்தி ஆகிடுவேன். சரி, நான் ஒன்று சொல்லவா? இவ்வளோ யோசிக்கிறியே நீ, சப்போஸ் பக்கத்தில் பார்த்து சொல்லு, சப்போஸ் இயேசு வந்த காலத்தில் மட்டும் பிறந்திருந்தீன்னா உன் கதையை 2 நாளாகமத்தில் போட்டு கேலப் செய்ததாவது அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா என்ன ஆகுறது சொல்லு? இப்போ நானாவது என்ன பண்ணுறேன், இந்த குண்டு சட்டியில் தான் உன் கதையை சொல்கிறேன். அந்த டைமில் பிறந்ததுன்னா பைபிள்லே எழுதிட்டு இருப்பாங்க. உலகமுகம் இல்லை, 5000 வருஷமா தாவீதா இருந்தால் நானே போய் கேட்டிருப்பேன், ஏன்பா ஏதோ ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், அதை போயிட்டு இத்தனை தடவையாக போட்டு எழுதி வச்சு வரவெல்லாம் படித்து என்ன பண்ணுறான், கொல்றானே. புரியுதுங்களா? உன் ஸ்டோரி இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகுனா அதை கொடுத்து நீ என்ன பண்ணணும், சந்தோஷம் தான். ஏன்னா அது ஒருத்தரை மீட்டு எடுக்கிற கதையாக என்ன பண்ணதான் இருக்கான் இருக்குது. அவர் யாரா, மீட்பின் தேவன் போது உன் கதையை நீ ஓன் பண்ணும்போது உன் கதை இன்னொருத்தரை மீட்டு எடுக்கிறதுக்கு பயன்பட்டா அதுக்கு நீ என்ன தான் பண்ணுவான், சந்தோஷம் தான். ஏன் என்கிட்ட மெயினாக நீ ஸ்டோரி ஓப்பன் பண்ண மாட்டேன்னா செய்தியில் வந்துடும். புரியுதா? அதான் நீ அந்த டைமில் நீ உனக்கு என்ன சொல்லணும், அந்த டைமில் வாழ்ந்துருந்தனா பைபிள்லே வந்திருப்ப. பக்கத்தில் பார்த்து சொல்லு, 2 ராஜாக்களில் கார்த்தி செய்ததாவது அப்படின்னு வந்திருந்ததுன்னா என்ன ஆகுறது, 5000 வருஷம் தடை பண்ணுவே. அவன் செத்து மண்ணுக்கு போனாலும் அந்த ஸ்டோரி என்ன பண்ணும் இருக்கும். அதனால இந்த பிரசங்கத்தில் வரதெல்லாம் பெரிய விஷயமே. அதுக்கு நீ என்ன தான் பண்ணணும், சந்தோஷப்பட தான் வேணும். அதே நேரத்தில் பாதுகாப்பற்ற சமுதாயத்தில் போய் நீ சொல்லிட்டேன்னா குட் ஃப்ரைடேல உன்னை இப்படி சிலுவையில் அரைஞ்சி இவர் தான் உதாரணம், பாவிகளுக்கு பிதா அப்படின்றவாங்க ஒன்று. ஸோ அதனால் நீ எங்கே சொல்கிறன்றதை என்ன பண்ணு, கேர்ஃபுல்லாக இருக்கணும். புரியுதா? சரி, அடுத்தது 6, வழியில் இருப்பவர் குற்றம் சுமத்துவதற்கு ஆட்களை தேடுகிறார்கள். அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்புறம் நான் அல்ல, ஐ எம் நாட் இஸ் அட் த பாட்டம் ஆஃப் அவர் பெயின். நான் தகுதியானவன் இல்லைன்றது உன்னோட வழியின் ஆழத்தில் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரு. அங்கேருந்து இயேசு உங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, நீ தகுதியானவன் தான், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய நேசகுமாரன். அங்கேருந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அவரை மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா அந்த வழியிலேருந்து உன்னை என்ன பண்ணுவார், தூக்கி எடுப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? சரி, அடுத்தது 8, பாதுகாப்பான சமுதாயத்தில் வெட்கம் அகற்றப்படுகிறது. அடுத்தது நம்முடைய சுகம் ஒரு வழிமுறை அல்ல, அது ஒரு நபர். அந்த நபர் யாரு? இயேசு கிறிஸ்து.
அடுத்தது சமுதாயத்தில் தான் சுகம் கிடைக்கிறது. ஸோ ஹீலிங் ஹேப்பன்ஸ் இன் கம்யூனிட்டி. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இந்த 10 இப்போ பாருங்களேன், இந்த செய்தி பேசும்போது இந்த செய்தி இது பண்ணும்போது ஒரு சகோதரர் சொன்னார், பேசாமல் இது 10 கட்டிலே ஆக்கிடலாமே, நியாயமாக இதுதான் என்ன இருந்திருக்கணுமா, 10 கட்டில் இதுவாக இருந்திருந்தால் என்ன நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ நீ இதை எப்படி எடுத்துக்கணும்? சிஎஸ்ஐ சர்ச்செல்லாம் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இது தொங்க விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நான் உனக்கு பிரிண்ட் போட்டு தருவேன், உன் வீட்டில் என்ன பண்ணணும், கேலண்டருக்கு பதிலாக தொங்கணும். புரியுதா? யாராவது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கே வாக்குத்தத்தம் இவ்வளோ பெருசாக 10 பாயிண்ட் போட்டிருக்காங்க. 10 பாயிண்ட் தான் எங்கள் வாக்குத்தத்தம். என்ன சொல்லணும்? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரே நாளில் என்ன பண்ண முடியாது. இதை இன்னையிலிருந்து 2 வருஷம் நீ இதை ஃபாலோ பண்ணாதான், அட்லீஸ்ட் 2 வருஷமாவது ஆகும் அது உன் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ ஆண்டவர் எனக்கு சிஸ்டர் கூட மேகலாக கூட அடிக்கடி சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு இந்த வசனம் கொடுத்தாரு அந்த வசனம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த ஒரு 10 வார்த்தைகளை, இந்த 10 குறிப்புகளை நீ மறக்கவே, அந்த வசனத்தை நீ எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறியோ அதை விட சீரியஸாக இதை எடுத்துக்கணும். இப்போ புரியுதுங்களா? வேதாகமத்தில் இருக்கிற நிறைய கோட்பாடுகளில் மக்கு பசங்களுக்கு சொல்லித்தர மாதிரி சுருக்கி 10 பாயிண்டாக என்ன பண்ணிடும் சொல்லியிருக்கோம். இதை விட உன்னை சிம்பிளிஃபை பண்ணி யாரும் சொல்லவே முடியாது. இந்த 10 பாயிண்ட்டை தான் எங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு அதை சொல்கிறோம். 4 வருஷம் நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், எங்களுக்கும் அதனால தான் ஒர்க் ஆகுது. அதனால தான் நாங்கள் இப்போ ஒன்றாவே இருக்கோம். இல்லைன்னா எப்பயோ என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு, அதுதான் எங்கள் கதை சொல்கிறேன். முதல் ஒரு 2 மாதத்துலேயே என்னை டிவோர்ஸ் பண்ணி போய் இருக்க 100% வாய்ப்புகள் வந்தது. இந்த இது மட்டும் இல்லைனா, ஆனால் இந்த இது கடவுள் கிருபையில் ஏன் விசேஷித்தவர்களாக நாங்கள் ஏன் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறோன்னா, எவ்வளோ பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் இருக்கும்போது நம்மளை தேடி இந்த சத்தியத்தை என்ன பண்ணார் கொடுத்தாரு. ஏன்னா நம்ம தான் இருக்கிறதுலையே உடஞ்சவங்களாக கூட இருக்கலாம். அந்த இடத்துல வந்து நம்மளை என்ன பண்ண கரெக்டான நேரத்தில் தூக்கலைன்னா உங்கள் முன்னாடி நாங்கள் நின்று இப்போ பேசியிருக்கவே முடியாது. ஆனால் இதில் முக்கியம் என்னென்னா, நாங்கள் இதை சொல்கிறதுக்கு நீ எஸ் சொல்லணும். பக்கத்தில் பார்த்து சொல்லு எஸ். எத்தனை பேர் எஸ் சொல்கிறீங்க? இந்த பயணத்திற்கு எஸ் சொல்கிறீங்களா? அப்படி எஸ் சொன்னாதான் அது உங்கள் வில்லிங்கிலேருந்து என்ன பண்ணும் வரும்போது, இதை நீங்கள் செயல்படும் போது நாங்கள் அனுபவித்த அனுபவத்தை நீங்களும் அனுபவிக்க முடியும். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, இப்போ இது திருமணம் ஆனவங்களுக்கு யூஸ் ஆகும். எனக்கு என்ன, எனக்கு கணவர் இல்லையே, நான் தான் வாழ்ந்து முடிச்சிட்டேனே, அந்த மாதிரி இல்லவே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் வயசு என்பது இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? லதா சிஸ்டரும் அவருக்கு ஒன்று தான், ஸ்டீஃபனும் அவருக்கு ஒன்று தான், டேவிட்டும் அவருக்கு ஒன்று தான். ராஜ்யத்தில் வயசு என்பது இல்லை. ஏன்னா அது காலத்தின் அடிப்படையில் இல்லை. புரியுதுங்களா? இப்போது உங்களுக்கு ஒரு வாழ்வின் ஒரு நோக்கம் இல்லைன்னா நீங்கள் வாழ்கிறது என்ன ஆகிடும்? வேஸ்ட் ஆகிடும். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம இப்போ வாழ்ந்து முடிச்சிட்டோம், இப்போ எல்லாம் கணவன் மனைவிக்காக பேசுகிறாரு, நான் என்ன பண்ணுறது? இப்படி உட்காந்து இருப்பேன். நம்ம சர்ச்சில் நிறைய பேர் ஏன் கணவன் மனைவிக்காக பேசுகிறோன்னா, அது என்ன, அது உறவு. இப்போது நீங்கள் யாரோட உறவு, உன்னோட இப்போ உன் மகன் இருக்கானா, உங்கள் மருமகள் இருக்கானா, அந்த உறவில் நீங்கள் என்ன பண்ணணும்? மேம்படணும். அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிற ஒரு முதிர்ந்த ஒரு தாய்மாராக என்ன பண்ணணும்? இருக்கணும். உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னா தான் உனக்கு வாழவே என்ன வரும்? ஆசை. எத்தனை பேருக்கு புரியுது? நோக்கம் இல்லாமல் யாராவது வாழ முடியுமா? எல்லாருக்கும் ராஜ்யத்தில் ஒரு நோக்கம் உண்டு. அதனால் நீங்கள் எவ்வளோ வயதானவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதனால் நீங்கள் வாழ்ந்தே தீரணும். என் வேலை முடிஞ்சதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா நீ ஒரு வேலையும் கழட்டி முடிக்கல. எங்கள் பக்கத்தில் பஸ்ஸில் ஒரு வேலையும் நீ கழட்டி முடிக்கல. இனிமே தான் வேலையே இருக்குது, ஆரம்பிக்க போகுது. எத்தனை பேருக்கு புரியுது? சரி, என் ஒய்ஃப் வந்து சில பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த காரியத்தில் நாங்கள் என்ன கஷ்டம்லாம் பட்டோம், இதில் எப்படி நாங்கள் இதை எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்றத அவங்க சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. வாங்க.